ஒருங்கிணைப்பாளர்கள் அரிமா கே கணேசன், ஆலோசனை குழு உறுப்பினர்கள் அரிமா எஸ் பழனியாண்டி, PRO மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் அரிமா கே தனபால், அமைச்சரவை இணை பொருளாளர்கள் அரிமா ஆர் குகன், அரிமா TP ராமலிங்கம், அமைச்சரவை இணை செயலாளர்கள் அரிமா சி மோகன். மாவட்ட தூதுவர்கள் அரிமா எஸ் செங்கோட்டையன், அரிமா கே சுந்தரராஜ், அரிமா எம் செல்வராஜ், அரிமா பி ரவிச்சந்திரன், அரிமா KMS ரவி, அரிமா ஆர் செல்வா. இனி வருபவர்கள் மேடையில் அமரவும். மண்டல தலைவர் அரிமா ஜி சரவணன், மாவட்ட தூதுவர் அரிமா PM இளங்கோ, GST ஒருங்கிணைப்பாளர் அரிமா P சக்திவேல், GET ஒருங்கிணைப்பாளர் அரிமா ஆர் மேகநாதன், GMT ஒருங்கிணைப்பாளர் அரிமா MS ராஜா, அமைச்சரவை கணக்கு அதிகாரி அரிமா PR ரவிக்குமார், அமைச்சரவை நிர்வாக அதிகாரி அரிமா P பாலமுருகன், அமைச்சரவை பொருளாளர் அரிமா P செங்கோட்டு வேலவன், கண்காணம் வழங்கியவர்களை பாராட்டி வாழ்த்துரை முன்னாள் மாவட்ட ஆளுநர் அரிமா S மணி, ஆளுநர் திட்டங்களை துவக்கி வைத்து வாழ்த்துரை முன்னாள் மாவட்ட ஆளுநர் நமது சங்க பட்டய தலைவர் அரிமா P சந்திரசேகரன், நிதி வழங்கியவர்களை பாராட்டி வாழ்த்துரை முன்னாள் மாவட்ட ஆளுநர்கள் அரிமா AT சுப்பிரமணியம், புதிய உறுப்பினர்களை சங்கத்தில் இணைத்து வைத்து வாழ்த்துரை முன்னாள் மாவட்ட ஆளுநர் அரிமா P விஜயகுமார், கண்காணம் வழங்கியவர்களை பாராட்டி வாழ்த்துரை முன்னாள் மாவட்ட ஆளுநர் அரிமா TR தமிழ்மணி, இரண்டாம் துணை மாவட்ட ஆளுநர் அரிமா P அன்புக்கரசு, முதலாம் துணை மாவட்ட ஆளுநர் அரிமா டாக்டர் C மோதிலால், 2025-26 ஆண்டு பொறுப்பாளர்களை பாராட்டி வாழ்த்துரை உடனடி முன்னாள் ஆளுநர் பெருந்தகை அரிமா E விஸ்வநாதன். பின்வரும் நிகழ்விற்கு அனைவரும் எழுந்து நிற்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நமது சங்கத்தை 24 ஆண்டுகளுக்கு முன்பு துவக்கி வைத்தவரும் முன்னாள் பன்னாட்டு இயக்குனரும் LCIF ஏரியா லீடர், மாவட்ட வழிகாட்டி, 2026-27 ஆண்டு நிர்வாக குழுவினர்களை பதவியில் அமர்த்தி சிறப்புரை அரிமா இன்ஜினியர் கே தனபாலன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். கூட்டத்தை தலைவர் அரிமா கண்ணன் அவர்கள் முறைப்படி துவக்கி வைத்தல். அமர்வோம். அனைவருக்கும் வணக்கம். அரிமா வழிபாடு. நான் அரிமா கூட்டங்களில் கலந்து கொண்டு விருந்து உண்ணுகின்ற போது என் அரிமா நண்பர்களை சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைத்ததை எண்ணியும் இனிமையாக காணம் கணிக்கவும், பாடவும், வேடிக்கைகளில் கலந்து கொள்ளவும், சிறந்த சிந்தனைகளை வழங்குகின்ற பெரியோர்களின் உரைகளை கேட்கவும் வாய்ப்பு கிடைத்தது குறித்து இறைவனுக்கு எண்ணற்ற நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பார்வையற்றோருக்கும் ஆதரவற்றோருக்கும்
உதவி செய்வது சிறந்த பணி என உணர்கிறேன். அன்றாட பணிகளிலே நாம் நம்மை ஈடுபடுத்திக் கொள்ளும் பொழுது அவர்களை மறவாமல் நினைவில் நிறுத்துவோம். அவர்களுக்கு நாம் சிறப்பான சேவை செய்ய அருள் புரியுமாறு இறைவனை வேண்டுவோம். அப்பொழுது விடுதலையும் விவேகமும் நமது நாட்டின் பாதுகாப்பாக விளங்கும். நன்றி. உலக அமைதிக்காக ஒரு நிமிடம் மௌனாகும். நன்றி. அமருவோம். சோழசுராமணி அரிமா சங்கத்தின் வெள்ளி விழா ஆண்டின் பதவியேற்பு விழாவிற்கு வருகை புரிந்துள்ள முன்னாள் பன்னாட்டு இயக்குனர், LCIF ஏரியா லீடர், கூட்டு மாவட்ட செயலாளர், முன்னாள் மாவட்ட ஆளுநர்கள், மாவட்ட துணை மாவட்ட ஆளுநர்கள், கண்ணுலை திட்ட தலைவர், மாவட்ட அமைச்சரவை பொறுப்பாளர்கள், மாவட்ட தூதுவர்கள், மண்டல தலைவர்கள், வட்டார தலைவர்கள் மற்றும் பிற சங்கங்களில் இருந்து வருகை கொண்டுள்ள பொறுப்பாளர்கள் மற்றும் என் இனிய அரிமா நண்பர்கள் அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அனைவரையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நான் இந்த சங்கத்தில் 2023 ஆண்டு எழுந்தேன். 2023 ஆண்டு சந்திரசேகர் அண்ணா மூலியமா ஒரு கன்சியன்சி மூலமாக ஆர்கனைஸ் பண்ணி தான் அண்ணா சீஃப் கெஸ்டாக வந்திருந்தாங்க. அவர் மூலியமா தான் இந்த சங்கத்தில் நான் எழுந்தேன். 2019 கன்சியன்சி மூலம் நான் பண்ணிட்டு இருக்கு. என் தந்தையை நினைவாக பண்ணிட்டு இருக்கு. அதாவது மனிதன் அப்படிங்கிறவங்க இறந்த பின்னும் வாழலாம் அப்படிங்கிறத நிறைய இடத்துல நான் தெரிஞ்சுட்டு இருக்குது. எப்படின்னா இந்த ஐக்கியாண்டுக்குண்டான நோட்டீஸை நம்ம கொண்டுட்டு போய் நிறைய பேருக்கு தரப்போ, அப்பா ஏதாவது செஞ்சுட்டு இருந்தாங்க, எனக்கு ஆதார் கார்டு வாங்கிட்டு இருந்தாங்க, ரேஷன் கார்டு வாங்கிட்டு இருந்தாங்க, இந்த ரோடு அவங்க போட்டு இருந்தாங்க, அப்பா பஞ்சாயத்து தலைவராக இருந்தாங்க, அதை நினைவு கூறதுக்கு ஒரு வாய்ப்பு, அவர் திரும்பவும் இறந்த பின்பும் அவரை நினைவு கூறதுக்கு ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கிட்டு தான் அந்த கன்சியன்சி முகாம் 2019 எடுத்து கொண்டுட்டு வந்தோம். இதை நம்ம எப்பவுமே என்னன்னா நம்ம குழந்தைகளுக்கு விதைக்கணும். என் பையன்கிட்ட கேட்டேன், தம்பி நீ பெரியவனானதும் அப்பாவுக்கு இதே மாதிரி நினைவு ஏதோ செய்வியா அப்படின்னு கேட்டப்ப அவன் அழுதுகிட்டே சொன்னான், கட்டாயமா செய்வேன்ப்பா அப்படின்ட்டு. 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். சரிங்களா? ஸோ இதை ஒரு விளக்கம் என்னன்னா நம்ம குழந்தைகிட்ட நல்ல விஷயத்த விதைக்கணும். ஒரு தாத்தா, ஒரு அப்பா, பையன் 3 பேர் இருக்காங்க. எப்பவுமே இந்த தாத்தாவுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா மண் சட்டியில் மண் தட்டில் சாப்பாடு போடுவாங்க. ஒரு நாள் அந்த தட்டை கீழே விழுந்து அவங்க கை நடுக்கத்தில் கீழே விழுந்து உடஞ்சிருது. உடஞ்ச உடனே அந்த அப்பா அந்த தட்டை கூட பாதுகாப்பாக வச்சுக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிடுறாரு. அப்புறம் சில நாட்கள் கழிச்சு என்ன ஆகுது அப்படின்னா அந்த குட்டி பையன் கட்டையில் ஒரு தட்டு செஞ்சுட்டு இருக்கா. அவங்க அப்பாவுக்கு ஒரே ஆச்சரியம், பரவாயில்லையே தட்டுலாம் செஞ்சிருக்கியே அப்படின்னு ஆச்சரியமா கேட்குறாரு. கேட்குறப்ப இருக்குது அப்படின்னு கேட்குறப்ப, அப்பா நீங்க மண் தட்டை கீழே போட்டு உடச்சிடக்கூடாது, நீங்க உடச்சா நான் அடிச்சிடக்கூடாதுல்ல, அதனாலதான் நான் செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ரொம்ப வருத்தமாகி போயிடுது. ஏன்னா நம்ம பசங்க மனசுல எண்ணத்தை விதைக்கணும் அப்படிங்கிறது. அப்ப நம்ம எப்பவுமே நல்லதை விதைச்சா நல்லதுதான் முளைக்கும், நல்லதே விதைப்போம். நம்ம சோழசுராமணி அரிமா சங்கம் சார்பாக சென்ற ஆண்டு 180க்கும் மேற்பட்ட நிர்வாக மற்றும் சேவை திட்டங்களை செயல்படுத்தினோம். எனது பங்களிப்பாக நான் போன வருஷம் சொன்னது 1 லட்ச ரூபா பங்களிப்பு தர நிதி பங்களிப்புன்னு சொன்னேன். 1,50,000 பண்ணிட்டு MJF நம்ம பண்ணியிருக்கு. அதாவது எங்க சங்கத்தில் எடுத்துட்டீங்க அப்படின்னா நான் ஒரு ஆவரேஜான பால் வியாபாரம் தான் செஞ்சுட்டு இருக்கேன். என்னால முடியுது அப்படின்னா நம்ம அரிமாக்கள் எல்லாமே நல்ல நிலைமையில எல்லாத்தினாலையும் முடியும் அப்படிங்கிறதுக்கு வேண்டியது அதை நான் பதிவு செஞ்சுக்கிறேன். எல்லாரும் மக்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நல்லதை செய்வோம். நம்ம போகிறப்போ எதையுமே எடுத்துட்டு போவது கிடையாது. ஆனா விட்டு செல்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்மளோட நினைவுகள் கட்டாயமா நம்ம நல்லதா விட்டு செல்லணும். நம்ம பாத்தீங்கன்னா ராஜராஜ சோழனுக்கும் ராஜேந்திர சோழனுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான். ராஜேந்திர சோழன் நம்ம எல்லா பக்கமும் போதிட்டு சோழ சமுதாயத்தை விரிவாக்கம் செஞ்சாரு. ஆனா ராஜேந்திர சோழன் வழிகளா ராஜராஜ சோழன் வழிகளான்னு கேட்டா சோழ பேரரசன் நமக்கு சொன்னாவே நமக்கு நினைவு வரக்கூடிய ஒரே ஒரு விஷயம் ராஜராஜ சோழன் தான். என்ன காரணம் அப்படின்னா ராஜேந்திர சோழன் உருவாக்குனது ராஜராஜ சோழன். அவர்னாலதான் ராஜேந்திர சோழன் உருவானது. அவங்க ராஜேந்திர சோழனை வளர வச்சாரு.
இந்த விஷயம் ஏன் சொல்றேன் அப்படின்னா சோழசரமணி அரிமா செல்வமும் அதே தான். 24ஆம் ஆண்டுல கண்ணன் அப்படிங்கிறத எங்க பிஎஸ்டி டீமோட நாங்கள் செயல்பட்டு 29 அவார்டு வாங்குற அளவுக்கு நாங்கள் 19 அவார்டு வாங்குற அளவுக்கு நாங்கள் வேலை செஞ்சோம். இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் திடீர்னு ஒன்றும் இல்லை, இதுக்கு கட்டமைப்பு அப்படிங்கிறத எங்க பிடிஜி சந்திரசேகரனால இருந்து ஒவ்வொரு தலைவர்களும் முன்னாள் தலைவர்களும் ஏற்படுத்தி வச்ச கட்டமைப்புல தான் இது வந்து சாத்தியமானது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு கோவில்ல வந்து விளக்கு இருக்கு, அந்த விளக்கு நல்ல பிரகாசமா எரிஞ்சிட்டு இருக்கு பழமையான கோவில்ல. திடீர்னு ஒரு புது விளக்கை எடுத்து கொண்டு வந்து பத்தி கோயிலோட கோபுரத்தில் இருக்காங்க, அந்த விளக்கு நல்லா வெளிச்சம் கொடுக்குது. உடனே எல்லாம் என்ன சொல்றாங்க, அந்த புது விளக்கு சூப்பரா இருக்குது, இது வச்சதுக்கு அப்புறம் எவ்வளவு வெளிச்சத்துக்கு அப்படின்னு சொல்றாங்க, பாராட்டுறாங்க. உடனே வந்து சில பேர் பழைய விளக்கு போய் சொல்றாங்க, புது விளக்கு வந்து பாத்தியா அவங்க எல்லாமே மறந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே பழைய விளக்கு சொல்லுது, அந்த புது விளக்கு வந்து என்னுடைய குழந்தை, என்னுடைய விதை, அது வந்து வளர்ந்தது அப்படின்னா எனக்கும் பெருமை அப்படின்னு சொல்றாங்க. பழைய விளக்கு சொல்லுது. புது விளக்கு அதே மாதிரி சொல்றாங்க, நீ ரொம்ப பிரகாசமா ஜொலிக்கிறீங்க. இதே வந்து அந்த பழைய விளக்கு எதுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்றப்ப புது விளக்கு சொல்லுது, என்னோட ஆரம்பம், என்னோட விதை வந்து பழைய விளக்கு தான், அதை நான் மறக்கிறேன் அப்படின்னா நான் நன்றி கேட்டவன் ஆயிடுவேன், அதை என்னைக்கும் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுது. ஸோ இந்த விஷயம் என்னன்னா, நம்ம அரிமா சங்கத்தில் இருக்கக்கூடிய சிங்கங்கள், 2 சிங்கங்கள், ரைட் சைடு ஒன்று, லெஃப்ட் சைடு ஒன்று இருக்கு. இந்த சிங்கங்கள், ஒரு சிங்கம் என்ன சொல்றதுன்னா பாஸ்ட் நினைச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லுது, ஒரு சிங்கம் ஃபியூச்சருக்கு பிளான் பண்ணணும்னு சொல்லுது. இதுதான் விஷயம். அரிமாவோட தத்துவமும் அதுவே. நாம எப்பவுமே பழசை மறக்க கூடாது, புதுசுக்கு உண்டான திட்டமிடல் நமக்கு இருக்கணும். நாம வந்து இந்த வருஷம் வட்டார தலைவராக பொறுப்பேற்றிருக்கேன். இந்த வருஷம் தலைவருக்கும் நம்ம அதை சிறப்பாக போன வருஷம் செஞ்சதை விட இந்த வருஷம் அதிகம் செய்வோம் அப்படிங்கிறத கட்டாயமா உத்தரவாதமா சொல்றோம். இந்த வருஷமும் கல்வி உதவித்தொகை வழங்கணும், கிட்டத்தட்ட 15 நபருக்கு 5000 ரூபாய் வீதம் வழங்கணும். அதே போல இந்த வருஷம் ஆரம்பத்திலேயே 5 கேம்ப் பர்சனல் ஆர்கனைஸ் பண்ணி தந்தது. எங்க அப்பா நினைவாக கண் சிகிச்சை முகாம், டென்டல் கேம்ப், ரேலி, பிசிக்கல் சேலஞ்சர் கேம்ப், மதக்கன்று நடத்தும் நிகழ்வு, இன்னும் 10 கேம்ப் பிளான் பண்ணியிருக்கு. வட்டார சங்கங்கள் அனைத்தும் இணைத்து செய்யணும் அப்படின்ட்டு. வட்டார சங்கங்கள் அப்படின்னு சொல்றப்ப எப்பவுமே சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை, சினர்ஜி இஸ் நத்திங் பட் காம்பினேஷன் ஆஃப் எனர்ஜி. நாம எல்லாமே ஒன்றிணைந்து உயர்ந்துடுவோம். இதுதான் நம்ம மாவட்டத்தோட தத்துவம் நம்ம வச்சிருக்கோம். எல்லாமே ஒன்றிணைந்து செயல்பட்டு வென்று காட்டுவோம், புதியதொரு யுகம் படைப்போம், வா நண்பா இணைந்திருவோம் என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அரிமா கண்ணன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அடுத்ததாக செயலர் அரிமா தேசிய தலைவரின் அறிக்கையிட சோழசராமணி அரிமா சங்கத்தின் 25ஆம் ஆண்டு வெள்ளி விழா மற்றும் இந்த ஆண்டினுடைய பதவியேற்பு விழாவுக்கு வருகை தந்துள்ள அனைவரையும் வருக என வரவேற்று செயலர் அறிக்கை. 14 கட்சி முகாம்கள் நடத்தியுள்ளோம். 450 பயனாளிகள், 95 பேருக்கு ஐவாயில் கொடுக்கப்பட்டுள்ளது. அதில் 4 கண் சிகிச்சை முகாம்களுக்கு, 5 கண் சிகிச்சை முகாம்களுக்கு ஸ்பான்சர் பண்ணது தலைவர் 2 கண் சிகிச்சை முகாம், டிடிஜி 1 கண் சிகிச்சை முகாம், பொன்னர் சங்கர் அவர்கள் 1 கண் சிகிச்சை முகாம், மாரப்பம்பாளையம் அம்மன் ஸ்கூல் காலாளர் தேவராஜ் அவர் ஒரு கண் சிகிச்சை முகாம். இந்த ஆண்டு 52 ஜோடிகள் கண்கள் தானமாக பெறப்பட்டுள்ளது. அது நமது மாவட்டத்தின் 3ஆம் இடம் பெற்றுள்ளோம். இந்த கண் சிகிச்சை முகாம்கள் செய்ய கண்ணுணர்வு அறக்கட்டளையின் தலைவர் வித்யாசாகர் அவர்களை இந்த இடத்தில் கண்டிப்பாக பாராட்ட வேண்டும். அவருக்கு சங்கத்தின் சார்பில் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பசிப்பிணி போக்கும் நிகழ்வு 20 ரூபாய்க்கு தினந்தோறும் 50 நபர்களுக்கு உணவு வழங்கப்படுகிறது. சென்ற ஆண்டு ஒரு 12,000 நபர்களுக்கு உணவு வழங்கப்பட்டது. தற்போது 2 மாதங்களாக சிலிண்டர் தட்டுப்பாடு வந்த நிலையில் உணவு வழங்கும் நிகழ்வு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் முதியோர் எல்லாம் சிவபாக்கியம், சொந்த அறக்கட்டளை, மனவளர்ச்சி ஒன்றிய ஏழை வெள்ளம், திருச்செங்கோடு, ஜிஹெச் சேடர்பாளையம் போன்ற இடங்களில்
அரிமாக்களுடைய பிறந்தநாள் அன்று உணவு வழங்கி சிறப்பித்துள்ளோம். உலக தாய்ப்பால் வார விழா கொண்டாடப்பட்டது. 20 நபர்களுக்கு சிறுதானியம் வழங்கப்பட்டது. நைனாமலை அரிமா விழாவில் பங்கேற்று சிறப்பு செய்தோம். கபிலர்மலை தைப்பொங்கல் திருவிழாவில் பக்தர்களுக்கு நீர்மார் சுக்குகாப்பி வழங்கி சிறப்பு செய்தோம். தீபாவளி பண்டிகை என்று சோழசிராமணி ஊராட்சியில் துப்புரவு பணியாளர் அனைவருக்கும் இனிப்பு வழங்கி உணவு வழங்கப்பட்டது. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சுமார் 10 முறை மரக்கன்றுகள் வழங்கப்பட்டது. ஒரு 550 மரக்கன்றுகள் வழங்கியுள்ளோம். 1000 விதைப்பந்து தயாரித்து துவக்கப்பட்டுள்ளது. சோழசிராமணி அரிமா சங்கத்தால் 2 கால்நடை முகாம்கள் நடத்தப்பட்டது. ஒன்று செயலர் தங்கவேல் அவர்களால் நடத்தி கொடுக்கப்பட்டது. இன்னொன்று வடுகுபாளையம் ஊராட்சியில் அங்குள்ள நமது அரிமா சங்க நண்பர்களால் நடத்தி கொடுக்கப்பட்டது. 4 மாற்றுத்திறனாளிகள் முகாம் நடத்தப்பட்டது. இதில் 7 நபர்களுக்கு செயற்கைக்கால் பொருத்தப்பட்டுள்ளது. பன்னாட்டு அரிமா சங்க வழிகாட்டுதலின்படி மனநலம் மற்றும் நல்வாழ்வு பயிற்சி பள்ளி, கல்லூரி மற்றும் மனவளர்ச்சி இல்லம் என 5 இடங்களில் செயல்படுத்தப்பட்டது. உலக சுற்றுச்சூழல் வாரம் பிளாஸ்டிக் ஒழிப்புக்கு 30 நபர்களுக்கு பால் போசி வழங்கப்பட்டது. உலக பசுபிணி போக்கும் வாரம் 5 இடங்களில் செயல்படுத்தப்பட்டது. முக்கிய தினங்களான சுதந்திர தினம், குடியரசு தினம், 8 பள்ளிகளில் ஆசிரியர் தினம், உலக பார்வை தினம், உலக தாய்ப்பால் வாரம் கொண்டாடப்பட்டது. டைரக்டருக்கு 2 பக்கம் விளம்பரம் வழங்கப்பட்டது. உலகமணி ஓவிய போட்டியில் கலந்து கொண்டு சிறப்பு செய்தோம். பயிற்சி வகுப்புகள் பிஎஸ்சி செமினார், பயிற்றுனர் பயிற்சி, பிரசிடென்சி அகாடமி, டிஎல்எல், பீட்டா, லியோ கிளப் ஓரியன்டேஷன், ஜோன் சேர்பர்சன் அனைத்தும் சிறப்பாக நடத்தியுள்ளோம். லியோ கிளப் திருச்செங்கோடு சண்முகா கல்லூரியில் தொடங்கப்பட்டுள்ளது. எல்எல்சி ட்ரைனிங் அரிமா கண்ணன், அரிமா வேலுசாமி, அரிமா சுப்பிரமணியன், அரிமா தேவி ஸ்ரீதர், அரிமா குணசேகரன், அரிமா நிர்மலா தேவி, அரிமா தேவிக்கண்ணன் ஆகியோர் சிறப்பாக பயிற்சி பெற்றுள்ளார்கள். புத்தாக்க பயிற்சி அரிமா ஜே.சி. செந்தில்குமார் அவர்களாலும், சங்க மேம்பாட்டு பயிற்சி அரிமா கோபி அவர்களாலும், லீடர்ஷிப் பயிற்சி அரிமா ரவிச்சந்திரன் அவர்களாலும் எங்களது அரிமா சங்கத்திற்கு அவர்கள் சிறப்பான பயிற்சி அளித்துள்ளார்கள். தேசிய குழந்தைகள் அறிவியல் மாநாடு தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்துடன் இணைந்து சண்முகா கல்லூரியில் சிறப்பாக நடத்தப்பட்டது. சமத்துவ கிறிஸ்துமஸ் மற்றும் சமத்துவ பொங்கல் கொண்டாடப்பட்டது. எம்ஜே போன்று தலைவர் கண்ணன் அவர்களால் வழங்கப்பட்டது. ஏற்காடு தலைமை பண்பு அறக்கட்டளைக்கு இந்த ஆண்டு 33,500 ரூபாய் வழங்கப்பட்டது. மருத்துவ முகாமில் 9 முறை நடத்தப்பட்டது. பல் சிகிச்சை முகாம் 2, புற்றுநோய் முகாம் 2, பள்ளி மாணாக்கர்களுக்கு 2 சிகிச்சை முகாம், சித்த மருத்துவ முகாம் 1, புற்றுநோய் விழிப்புணர்வு முகாம் 2 ஆக 9 மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டுள்ளது. இலவச கண்ணாடி வழங்கும் முகாம் 7 முறை சிறப்பாக நடைபெற்றது. கண்ணறிவுறோம் அறக்கட்டளை தலைவர் வித்யாசாகர் அவர்களால் நடத்தப்பட்டது. 140 கண்கள் தானமாக வழங்கியுள்ளார். அரிமா வித்யாசாகர் அவர்கள், அரிமா தேவி ஸ்ரீதர் அவர்கள் 2 முகாம்களுக்கு 40 கண் கண்ணாடிகள் இலவசமாக வழங்கியுள்ளார்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீரிழிவு பரிசோதனை முகாம் 14 முறை நடத்தப்பட்டது. சோழசிராமணி ராசினி லேப் அரிமா சந்திரா அவர்களால் சிறப்பாக நடத்தி கொடுக்கப்பட்டுள்ளது. 6 முறை அவர்களும், மீதி 8 முறை சோழசிராமணி அரிமா சங்கத்தாலும் நடத்தப்பட்டுள்ளது. இரத்த தான முகாம் 4 முறை நடத்தியுள்ளோம். சண்முகா கல்லூரியில் 64 யூனிட் ரத்தம் சேகரிக்கப்பட்டது. ஈகிள்ஸை சோழசிராமணி கிரிக்கெட் கிளப் மூலம் 23 யூனிட் ரத்தம் பெறப்பட்டது. செங்குந்தர் கலைக்கல்லூரி திருச்செங்கோடு 37 யூனிட் ரத்தம் பெறப்பட்டது. சண்முகா கல்லூரி லியோ கிளப் மூலம் 50 யூனிட் ரத்தம் பெறப்பட்டது. இந்த ஆண்டு 178 யூனிட்
4 முறை ரத்ததான முகாமில் பெறப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு சோழசிராமி அரிமா சங்கம் முதல் காலாண்டு, 2ஆம் காலாண்டு விருது மற்றும் வைர நட்சத்திர விருது என சிறப்பு எக்ஸ்டென்சிவ் விருது என மொத்தம் 19 விருதுகள் பெற்றுள்ளோம். அதே போல வரும் ஆண்டிலும் இன்று பொறுப்பேற்க உள்ள தலைவருடைய அரிமா சங்க பொறுப்பாளர்களுக்கு அனைத்து அரிமாக்களும் உடனிருந்து இந்த ஆண்டை விட சிறப்பான சேவையாற்றுவோம் என்ற உறுதியோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வெள்ளி விழாவை பற்றி உரையாற்ற வருகிறார் நமது முன்னாள் ஆளுநர் அரிமா பி சந்திரசேகரன். முன்னாள் பன்னாட்டு இயக்குனர் உள்ளிட்ட 24 ஆண்டுகளுக்கு முன்பு இதே 30/1/2002ஆம் ஆண்டு நம்முடைய ஈரோடு கிழக்கு அரிமா சங்கம் அரிமா VM இளங்கோ அவருடைய முயற்சியால் சோழசிராமி அரிமா சங்கம் துவங்கப்பட்டது. 20 உறுப்பினர்களை கொண்ட துவங்கிய ஒரு சங்கம் இன்று 64 உறுப்பினர்களோடு மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இதில் இப்பொழுது பட்டய உறுப்பினர்களாக நானும் எம் வெங்கடாச்சலம், பி வெங்கடாச்சலம், ஏ சக்திவேல் போன்ற சோழசிராம் 6 உறுப்பினர்களும் அதே ஆண்டில் இந்த செங்கோட்டையின் சதாசிவம் ஆகிய 8 பேரும் இப்பொழுது இந்த 25 ஆண்டு காலமாக இந்த சங்கத்தில் பயணித்துக் கொண்டிருக்கின்றனர். 2 மண்டல சந்திப்பும் 6 வட்டார தலைவர்களும் ஏற்காட்டிற்கு 8 தலைமை ட்ரஸ்ட் உறுப்பினர்களாகவும் இந்த சங்கத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். இன்று அரிமா சின்னசாமி அவர்கள் 1 லட்சம் ரூபாய் அதற்காக இந்த நிதி வழங்க இருக்கிறார்கள். அவருக்கு எனது மனமார்ந்த பாராட்டுகிறேன். இந்த ஆண்டு துவக்கத்திலேயே அரிமா வேணிச்சவர்களுக்கும் MJP 90,000 ரூபாய் பணம் கட்டி MJP விருதை பெற்றிருக்கிறார்கள். இந்த 25 ஆண்டு காலத்தில் அவர் வேலுச்சாமி என்று பதவியேற்றுக்கிறது 25வது தலைவர். ஏனென்றால் முதலே ஒரு குறிக்கோள் வைத்தோம், நமது சங்கத்தில் ஒரு தலைவர் 2வது முறையாக இருக்கக்கூடாது என்ற ஒரு குறிக்கோளோடு செயல்பட்டதன் மூலம் இன்று அவர் 25வது தலைவராக இன்று பொறுப்பேற்றிருக்கிறார்கள். இந்த சங்கத்தில் பல கஷ்டங்கள் வந்தாலும் கூட பல சாதனைகளையும் புரிந்திருக்கிறது. அந்த வகையில் நீங்கள் அனைவரும் சேர்ந்து மிக சிறப்பாகவும், அதுவும் என்னுடைய தலைவர், அதுவும் தலைவர் எனக்கு எல்லாமே இந்த அரிமா இயக்கம் என்றாலே அது நம்முடைய முன்னாள் பன்னாட்டு இயக்குனர் அரிமா தனபாலன் அவர்கள் தான். ஏன்னா அவர் ரொம்ப பாராட்டினா என்னை பாராட்டின மாதிரியே. அதனால் அந்த வகையில் அவர் இல்லாமல் இதுவரையில் ஒரு பதவியேற்போடு நடந்ததில்லை. அந்த வகையில் எங்களோடு அவரும் ஒன்றாக இணைந்து இந்த சங்கத்தை சிறப்பாக வழிநடத்துவதற்கு என்றும் உறுதுணையாக இருக்கிறார்கள். அவருக்கும் இங்கே வருகை புரிந்திருக்கிற அத்தனை முன்னாள் ஆளுநர்களுக்கும் இன்று வருங்காலத்தில் வர இருக்கின்ற அரிமா மோத்திலால் அன்புகரசுக்கும் எனது மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்த ஆண்டு மிக சிறப்பாக அரிமா கண்ணன் அவர்கள் மிக சிறப்பாக பணியாற்றினார்கள். அவர் பணியாற்றுவதிலும் அதே போல் அவர்கிட்ட ஒரே ஒரு மைனஸ் என்னன்னா, எழுதிட்டு வந்ததும் அந்த நேரத்தில் குறிப்பாக சுருக்கமாக பேச தெரியாத ஒன்று தான் மிகப்பெரிய அவர்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய இது. ஏன்னா இன்றைக்கி அவருடைய ஆவேசம், அவருடைய இந்த போல் இதெல்லாம் பார்த்த உடனே அது ஐடியெல்லாம் பார்த்தோன்னே ரொம்ப பொங்கி அதிகமாக பேசிட்டாரு. அந்த வகையில் அதற்கு இணையாக நான் பேசினேன்ட்டு நானும் இளைச்சவர்கள் என்று செக்ரட்டரியும் அதிகமாக பேசினார்கள். அந்த வகையில் ஒன்றுக்கொன்று போட்டி போட்டுக்கொண்டு மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவருக்கும் எனது மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்து இந்த ஆண்டு ஆக்சுவலாக வேலுச்சாமி இந்த வருஷம் எடுக்கினாரு. நான் தான் இது 25வது ஆண்டுங்க, ஒரு சிறப்பாக இருக்க எடுங்க அப்படின்னு சொன்னேன். எடுத்து வச்ச வரதான் எங்கள் கஷ்டம். எடுத்ததுக்கப்புறம் அவர் சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு. யாருக்கூடயும் ஒரு 15 மாதமாக தூங்கவே இல்லை, என்னையும் தூங்க விடலை. சிறப்பாக வருகை கொடுத்து நான் உடனே MJP ஆயிரங்க அப்படின்னாரு. இன்றைக்கி 53,100 ரூபாய்க்கு உடனே விளம்பரம் வாங்கி கொடுத்துட்டாரு. ஸோ அந்த வகையில் மிக சிறப்பாக செயல்படும். அத்தனையும் செஞ்சுட்டு ஒரே ஒன்று என்னென்னா, எனக்கு எந்த விளம்பரமும் இருக்கக்கூடாது, நான் தான் செஞ்சுன்னு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிற ஒரு அறிவாவை நீங்கள் எங்கேயாச்சும் பார்க்க முடியுமா? ஒரு ரூபாய் செஞ்சுட்டு 100 ரூபாய்
செஞ்சுன்னு சொன்ன அறிமாக்கத்தில் இருக்கிறவங்க வந்து அத்தனையும் செஞ்சு விட்டு எதுவுமே நான் செய்யலை அப்படிங்கிற ஒரு தலைவரை வந்து நான் இன்னைக்கு தான் முதல் முறையாக இந்த ஆண்டு தான் பார்த்துக்கிறேன். அந்த வகையில் 24 ஆண்டு வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய சிறப்பான ஒரு தலைவராக இந்த ஆண்டு வருவார் என்று உறுதி கூறுகின்றேன். அந்த வகையில் எங்களுக்கு உறுதுணையாக இருக்கிற அத்தனை அறிமாக்களுக்கும், அதுவும் குறிப்பாக முன்னாள் பன்னாட்டு இயக்குனர் அறிமா தனபால் அவர்களுக்கு எனது கோடியான கோடி நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக 2026 அனைவருக்கும் எனது அன்பு நிறைந்த வணக்கம். முன்னாள் ஆளுநர் சந்திர அவர்கள் பேசுகிறவர்கள் சொன்னார்கள், என்னை பாராட்டுவது அவரை பாராட்டுவது போல என்று சொன்னார்கள். இனிமேல் அவரை பாராட்டுங்கள், அவரை பாராட்டினால் என்னை பாராட்டுவதற்கு சமம். மேலும் அவர் பேசுகிற பொழுது சொன்னார், இந்த சங்கத்தினுடைய தலைவர் கண்ணன் அவர்கள் ஆர்வத்தின் காரணமாக அதிக நேரம் எடுத்துக்கொண்டார். அவருக்கு போட்டியாக செயலாளர் அவர்கள் அதிக நேரம் எடுத்துக்கொண்டார் என்றார்கள். அடுத்ததாக நான் தான் என்று நினைத்தேன். இந்த 2 பேருக்கும் பதிலாக நம்முடைய முன்னாள் ஆளுநர் சந்திரசேகர் அவர்களும் இருந்தாலும் இந்த மாவட்டத்திற்கு ஒரு நல்ல பேச்சாளர் உதயமாயிருக்கிறார். கண்ணனுக்கு எனது நெஞ்சார்ந்த பாராட்டு. அவர் பேசுகிற பொழுது குழந்தைகளுக்கு நல்ல விஷயத்தை விதைக்க வேண்டும் என்று சொன்னார்கள். எனக்கு அப்பொழுதுதான் தென்கட்சியினுடைய ஒரு நகைச்சுவை நினைவுக்கு வந்தது. ஒரு பெரியவர் பள்ளிக்கூடத்திற்கு போய் தன்னுடைய பேரனை பார்க்க வேண்டும் என்பதற்காக அவருடைய வகுப்பறைக்கு போவார். அவன் பெயரை சொல்லி ஆசிரியரிடம் கேட்ட பொழுது ஆசிரியர் சொன்னார், இப்போத்தான் அவருடைய தாத்தா இறந்து விட்டதாக வீட்டிற்கு போனார் என்று சொன்னார்கள். நல்ல விஷயங்களை பதிவு செய்ய வேண்டிய தார்மீக பொறுப்பு பெரியவர்களாகிய நமக்கு இருக்கிறது என்பதைத்தான் கண்ணன் அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள். இந்த மண்டபத்திற்குள் நுழைந்தவுடன் எனக்கு ஒன்றும் புரியவில்லை. இந்த மாவட்டத்தினுடைய 4 திசைகளில் இருந்து அறிமாக்கள் வருகின்றிருக்கிறார்கள். அரங்கம் நிறைந்திருக்கிறது. அதில் பெரும்பாலோர் வாராது வந்த மாமணியை போல நீண்ட காலம் தலைவர் ஆக மாட்டேன் என்று சொல்லி தலைவர் ஆவதற்கு ஒப்புதல் அளித்திருக்கிற வேலு அவர்களுடைய நண்பர்களும் உறவினர்களும் நிறைய இங்கே வந்திருக்கிறார்கள். அதனாலே அவர்கள் எல்லாம் நீண்ட கவலையோடு மேடையில் இத்தனை பேர் அமர்ந்திருக்கிறார்கள், இவர்கள் எல்லாம் எப்பொழுது பேசி முடிப்பார்கள் என்று பீதியோடு அமர்ந்திருப்பதாக நான் கருதுகிறேன். அதனாலே ஒரு பேச்சாளர், என்னை போன்ற ஒரு பேச்சாளர் பேசுவதற்கு காட்டு வழியாக போகிற பொழுது சிங்கம் குறுக்கிட்டது, நான் உன்னை சாப்பிட போகிறேன், நீதான் இன்றைய தினம் எனக்கு இறை என்று சொன்னது. உடனே அந்த பேச்சாளர் சொன்னார், நான் ஒரு கூட்டத்துக்கு பேசுவதற்காக போகிறேன், என்னுடைய பேச்சை கேட்டு எல்லோரும் மயங்கி விடுவார்கள் என்று சொன்னவுடன் சரி என்னிடம் பேசி காட்டு என்று சொன்ன பொழுது அவரும் வழக்கமாக பேச ஆரம்பித்தவுடன் சிங்கம் மயங்கி விழுந்து விட்டது. சரி தப்பித்தால் போதும் என்று 1 கிலோமீட்டர் வேகமாக ஓடி சிங்கம் வருகிறதா என்று திரும்பி பார்த்த பொழுது சிங்கம் கண்ணை மூடிக்கொண்டிருந்தது. அப்பொழுது சிங்கம் கண் விழித்து பார்த்தது, எதிரே இந்த பேச்சாளர் இருக்கிறானா என்று. இல்லை என்று தெரிந்தவுடன் சிங்கம் சொன்னது, நல்ல வேளை தப்பித்து பிழைத்த நிலையில் பேசியே என்னை கொன்று விடுவான் என்றிருந்தது. அதனாலே நீங்கள் யாரும் கவலைப்பட வேண்டாம். என்னுடைய பணியினை எவ்வளவு விரைவிலே முடிக்க வேண்டுமோ அவ்வளவு விரைவிலே முடிக்க காத்திருக்கிறேன். காரணம், பேசுவதற்கு நிறைய அறிமாக்கள் காத்திருக்கிறார்கள். ஆனால் இந்த விழா வேலு அவர்கள் பதவியேற்க வேண்டும் என்பதற்காக நிறைந்த சபையாக இருக்கிற காரணத்தால் முதலில் கண்ணன் அவர்களை நான் மனமாற பாராட்டுகிறேன். எப்படி ஒரு புதிய விடியல் என்று சொல்வார்களே, அப்படி சோழசிராமணி அரிமா சங்கத்தினுடைய ஒரு புதிய உதயமாக நான் கண்ணன் அவர்களை பார்க்கிறேன். அவருடைய ஆர்வம், எல்லா கூட்டங்களுக்கும் வருகை, அதே போல் கண்டிப்பாக அடுத்த ஆண்டு வேலு அவருடைய தலைமையிலே இந்த சங்கம் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறும். இந்த சங்கத்திற்கு ஒரு மிகுந்த பெருமை கிட்டும் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை.
மிகுந்த அடக்கமானவர், எளிமையானவர், எல்லோருடன் இலகுவாக பழகுவதை நான் அவர் இந்த அரிமா இயக்கத்திற்கு வருவதற்கு முன்பாகவே அவர் எனக்கு நெருங்கிய பழக்கம். என்னுடைய அம்மாவும் பக்கத்து ஊர் தான். அந்த வகையிலே ஒரு புதிய தலைவராக பொறுப்பேற்கிற வேலு அவர்களுக்கு எனது முதல் வாழ்த்துக்களையும் பாராட்டுகிறேன். ஒரே விஷயம்தான், ஒரு இரவு நேரம் கடும் குளிர் வீசுகிற நேரம் ஒரு பெரியவர் ஒரு புத்த மடத்திற்கு சென்றார். நேரமாக குளிர் வாட்ட ஆரம்பித்து விட்டது, உடல் நடுங்க ஆரம்பித்து விட்டது. குளிரில் உறைந்து போய்விடும் என்ற அச்சத்தில் அந்த மடத்தில் இருக்கிற புத்தருடைய சிலைகளை எல்லாம் உடைத்து அவர் எரியூட்ட ஆரம்பித்தார். அந்த தீயில் குளிர்காய ஆரம்பித்தார். ஓரளவுக்கு உடம்புக்கு தெம்பு வந்தது. அப்பொழுது அந்த மடத்தில் இருந்த குருமார்களும் பார்த்து கடும் கோபம் கொண்டு, நீ எப்படி கடவுளை நீ எரிக்கலாம் என்று அவர்கள் சத்தம் போட்டார்கள். வெளியே போ என்று வெளியே அனுப்பிவிட்டார்கள். அடுத்த நாள் காலை அவர் தெருவில் இருக்கிற ஒரு மயில்களுக்கு மாலைகள் எல்லாம் போட்டு புத்தருடைய சரணத்தை சொல்லி அவர்கள் வழிபட ஆரம்பித்தார்கள். அதே குருமார்கள் வெளியே வந்து பார்த்து இவனை பார்த்துவிட்டு, உனக்கு என்ன பைத்தியம் பிடித்திருக்கிறதா, யாராவது மயில்களை பார்த்து வணங்குவார்கள் என்று கேட்ட பொழுது, அப்பொழுது அந்த பெரியவர் சொன்னார், நீங்கள் மரச்சிலையில் இருக்கிற இதை இப்போ கடவுளாக கருதினீர்கள், நான் இந்த மயில்களை கடவுளாக இருக்கிறேன். வெளியே இருக்கிற தோற்றத்தில் எந்த முக்கியம் இல்லை, உள்ளே இருப்பதை எப்படி என்று பார்த்துதான் முக்கியம் என்று சொன்னார்கள். அப்படி நண்பர்களே, இந்த இயக்கத்துடைய ஒரே தத்துவம், நாம் வெளியிருந்து பார்க்கிறதை காட்டிலும் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் அவர்கள் செய்கிற நல்ல செயல்களின் மூலம் தெய்வம் இருக்கிறது என்பதை மட்டும்தான் இந்த இயக்கம் சொல்லியிருக்கிறது. இதை மட்டும் உணர்ந்து செயல்பட்டால் போதும் என்று என்னுடைய கருத்தை மட்டும் சொல்லி எனக்கிட்ட பணியான புதிய பொறுப்பாளர்களை பதவிகளை அமர்த்துகிற நிகழ்வுக்கு நான் நினைக்கிறேன். முதலாவதாக இயக்குநர்கள் அந்தந்த இடத்துல நினைக்கிற போதும் வெங்கடாச்சலம், பி வெங்கடாச்சலம், நிர்மலா தேவி, ரமேஷ், பி ரமேஷ், தனபால், சுப்பிரமணியம், அரிமா டாக்டர் தனசங்கர், வாழ்முடுக்கிறார் கந்தசாமி, நிதிபெருக்க ஒருங்கிணைப்பாளர் செல்வமணி, சேவை திட்ட துணை ஒருங்கிணைப்பாளர் சதாசிவம், சேவை திட்ட ஒருங்கிணைப்பாளர் NC தங்கவேல், தகவல் தொடர்பு ஒருங்கிணைப்பாளர் நல்லதம்பி, மார்க்கெட்டிங் ஒருங்கிணைப்பாளர் சாமியப்பன், LCF துணை ஒருங்கிணைப்பாளர் மோகன்ராஜ், LCF ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன், சங்க நிர்வாக ஒருங்கிணைப்பாளர் வேலாயுதம், உறுப்பினர் பெருக்க குழு உறுப்பினர் சக்திவேல், உறுப்பினர் பெருக்க குழு துணைத் தலைவர் பொன்னர் சங்கர், உறுப்பினர் பெருக்க குழு தலைவர் சந்திரசேகர். நண்பர்களே, ஈரோடு கிழக்கரிமா சங்கத்தாலே உருவாக்கப்பட்டு 25வது ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கிற சோழசிராமணி அரிமா சங்கத்தில் உங்களுக்கு சில பொறுப்புகள் இந்த ஆண்டு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த பொறுப்புகளுடைய கடமைகள் என்ன என்பதை நீங்கள் முழுமையாக உணர்ந்திருப்பீர்கள் என்ற நம்பிக்கையில் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற பொறுப்புகளை சிறப்பாக செய்ய என்ற உத்தரவாதத்தை வழங்குகிறீர்களா? நன்றி. நீங்கள் கடவுளையோடு நீங்கள் நம்புங்கள். பொருளாளர் தேவி ஸ்ரீதர். இல்லை, அப்படியே இந்த நிகழ்வை நல்லா நடத்திக்கணும். அதுக்காக ஒரு பாராட்டுகள். இந்த பயிலரங்கம் ஏற்காட்டில் நடந்து கலந்துட்டீங்களா? அதோட பொறுப்புகள் என்ன, கடமைகள் விளக்கமாக விரிவாக சொல்லியிருப்பாங்க. இந்த பொறுப்பை சிறப்பாக செய்வீங்களா? நன்றி, வாழ்த்துக்கள். நீங்கள் அமரலாம். சேவை செயலாளர் வித்யாசாகர், நிர்வாக செயலாளர் குணசேகர். நீங்கள் 2 பேரும் கலந்துக்கீங்க. நீங்கள் மறுபடியும் செயலாளரா? அங்கே நிற்கிறேன், வாங்க. ஆனால் நீங்கள் வந்திருக்கீங்களா வரலையாங்கிறது நான் மேடல் இருக்கிறவங்கள சந்தேகமாக இருக்குது. அதனால தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் என்பதற்கு வித்தியாசம் தான் காரணம். நான் இருந்த தேசிய இயக்கத்திலும் உறுப்பினராக இருந்தார். என்னுடைய சுப்ரீம் அரிமா சங்கத்திலும் செயலாளராக 1 ஆண்டு காலம் பணியாற்றினார். பிறகு வேறொரு சங்கத்திற்கு போனார். இப்பொழுது சோழசிராமணி அரிமா சங்கத்துடைய செயலாளராக பொறுப்பேற்றிருக்கிறார். உங்களுடைய பணி சிறக்க நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். நீங்கள் அமரணும்.
நண்பர்களே, நீங்கள் எல்லாம் மிகுந்த ஆவலோடு எதிர்பார்த்திருக்கிற சோழசிராமணி அரிமா சங்கத்தினுடைய புதிய தலைவராக பொறுப்பேற்க இருக்கின்ற வேலுச்சாமி அவர்களையும் அவருடைய துணைவியாரையும் உங்களுடைய பலத்த கடவுளையோடு வேண்டிக்கிறேன். வேலு அவர்களை ஒரு பெரிய பொறுப்பு உங்களுக்கு வழங்கணும். ஒவ்வொரு ஆண்டும் தவறாமல் எல்லா கூட்டங்களுக்கும் வருகை இருக்கிற ஒரு அற்புதமான அரிமா. குறிப்பாக இந்த ஆண்டு இந்த பகுதியில் நடைபெறுகிற எல்லா பதவியேற்பு விழாவிலும் நான் வேலுவை தவறாமல் பார்ப்பேன். வேலு வந்தால் வருகை தருகிறார் என்று சொன்னாலே எனக்கு பதற்றமாகிவிடும். காரணம், நான் பேசுவதை கூர்ந்து கவனிக்கிற ஒரு சில அரிமாக்களில் வேலுவும் அவர்கள். ஒரு பெரிய பொறுப்பு உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய தலைமையின் கீழ் இந்த சங்கத்திற்கு இதுவரை யாரும் சாதித்திராத சாதனைகளை சாதித்து காட்ட வேண்டிய உத்தரவாதத்தை வழங்குகிறீர்களா? நன்றி. நண்பர்களே, சோழசிராமணி அரிமா சங்கத்துடைய அத்தனை பொறுப்பாளர்கள் முறையாக பதவியில் அமர்த்தப்பட்டார்கள் என்பது மகிழ்ச்சியோடு தெரிவித்து, ஆனால் நீங்கள் கல்விடலாம். அதேபோல புதிய செயலர்களுக்கு சென்றானுடைய செயலர்கள், புதிய பொருளருக்கு சென்றானுடைய பொருளர். தலைவருக்கான அதிகார சின்னமான கேவலை உடனடி முன்னாள் அரிமா விஸ்வநாதன் அவர்கள் புதிய தலைவரும் ஒப்படைப்பார். இந்த சங்கத்தினுடைய ஆதார சுருதியாக திகழ்ந்து கொண்டிருக்கிற இந்த மாவட்டம் முழுவதும் தன்னுடைய ஆட்சி காலத்திற்கு பிறகும் கூப்பிடுகிற சங்கங்களுக்கெல்லாம் இடைவிடாமல் வளம் வந்து கொண்டிருக்கிற இந்த மாவட்டத்தினுடைய வளர்ச்சிக்கு எங்களோடு ஒன்றிணைந்து பணியாற்றியிருக்கிற இந்த சங்கத்தினுடைய முன்னாள் ஆளுநர் அரிமா சந்திரசேகர் அவர்களை உணவு பாராட்டினாலும் தகும். அவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். கிராமத்தில் பாரம்பரியமாக உள்ள குடும்பத்தில் கணபதி கவுண்டர் திருமதி தமயந்தி அவர்களுக்கு முதல் மகனாக பிறந்தவர். திருச்சி கல்லூரியில் MA பட்டம் பெற்றவர். சின்னியம்பாளையத்தில் பிறந்தவர். ஆசிரியர் ஜெயந்தி அவர்களை தன் வாழ்க்கை துணையாக அடைந்தவர். இந்த தம்பதியர்களுக்கு ராகுலன், அஸ்வின் என்ற 2 மகன்களை கடவுள் கொடுத்தார். ஒருவர் கனடாவிலும் இன்னொருவர் ஜெர்மனியிலும் உயர் பதவி வைத்து வருகிறார்கள். ஒரு பேரன், ஒரு பேத்திகள் உள்ளார்கள். பாசூர் பேராட்சியத்தில் போட்டியின்றி சேர்மனாக பதவி வகித்துள்ளார். தற்போது கொங்கு கவுண்டர் சமுதாயத்தில் உயர்ந்த பதவியாக கருதப்படுகிற அருமை பெரியவர் என்ற பொறுப்பை வகிப்பது இந்த சங்கத்திற்கு பெருமையாக உள்ளன. அவர்தான் இன்றைய தலைவர் அரிமா ஜி வேலுச்சாமி. அடுத்ததாக தலைவர் அரிமா ஜி வேலுசாமி. அனைவருக்கும் வணக்கம். நமது முன்னாள் பன்னாட்டு இயக்குனர் அரிமா இன்ஜினியர் கே தனபாலன் அவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் மேடையில் உள்ள அனைவருக்கும் என் வணக்கங்கள். என்னை சோழசிராமணி அரிமா சங்கத்திற்கு 25ஆம் ஆண்டு தலைவராக தேர்ந்தெடுத்ததற்கு சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் மற்றும் முன்னாள் ஆளுநர் இன்ஜினியர் பி சந்திரசேகரன் அவர்களுக்கும் என்னை இந்த அரிமா இயக்கத்தில் ஈடுபட்டிய அரிமா VM வேலாயுதம் அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பன்னாட்டு தலைவரின் திட்டங்களும் நமது மாவட்ட ஆளுநரின் திட்டங்களும் நமது சங்க உறுப்பினர்கள் அனைவரின் ஒத்துழைப்போடும் சிறப்பாக செயல்படுவேன் என்று உறுதி கூறுகிறேன். அரிமாக்களே, அன்பை விதைப்போம் ஆண்டின் கண் தானம், கண் சிகிச்சை முகாம் மற்ற சேவைகளுக்கு முக்கியத்துவத்தோடு அனைத்து விருதுகளையும் உங்கள் ஆதரவுடன் பெறுவோம். என்னை இந்த பதவிக்கு மறுபடியும்
தேர்ந்தெடுத்த அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என் அழைப்பை ஏற்று வந்த உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் மற்ற சங்கத்திலிருந்து வந்த அரிமாக்கள் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். 2025-26ஆம் ஆண்டில் பொறுப்பாளர்களை பாராட்டி வாழ்த்துரை உடனடி முன்னாள் மாவட்ட ஆளுநர் அரிமா இ. விஸ்வநாதன் அவர்கள். சோழசிராமணி அரிமா சங்கத்தினுடைய 25 ஆண்டு புதிய நிர்வாகி பதவியேற்பாக தலைமையேற்று நடத்தி கொண்டுள்ள தலைவர் பெற்ற அமைப்பை எனது மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 25வது ஆண்டினுடைய தலைவராக பதவியேற்றுள்ள அரிமா வேலுசாமி குழுவினர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஒரு சங்கம் கிராமப்புறத்திலே ஆரம்பிக்கப்பட்டு நடத்துவது எவ்வளவு சிரமம் என்பது நான் சார்ந்த கோபிச்செட்டிபாளையம் அரிமா சங்கம் கிராமப்புற சங்கம் தான். அப்படி இந்த பகுதியில் ஒரு 25 ஆண்டுகள் ஒரு சிறப்பான சங்கத்தை நடத்துகிறார் என்றால் சோழசிராமணி அரிமா சங்கத்தினுடைய அத்தனை அரிமாக்களையும் நான் மனதார வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். அரிமாக்களே, சென்ற ஆண்டு சேவையில் பெருமிதம் ஆண்டிலே மாவட்டம் உலகளவில் ஒரு உச்சத்தை பெற்றோம். கிட்டத்தட்ட 750 ஆளுநருக்கு மேல் உள்ள உலகளவில் உள்ள நமது அரிமா இயக்கத்தில் டாப் 10இல் 7வது இடத்தை நாம் இந்த மாவட்டம் பெற்றது. அதற்கு காரணம் யார் என்றால் இந்த கிராமப்புறத்தில் உள்ள சோழசிராமணி அரிமா சங்கத்தை போன்ற அரிமாக்களினுடைய ஒத்துழைப்பு தான். குறிப்பாக சென்ற ஆண்டு 17 புதிய சங்கங்கள் ஆரம்பித்தோம். 1570 புதிய உறுப்பினர்களை இணைத்தோம். எல்சிஐ பன்னாட்டு அரிமா சங்க அறக்கட்டளைக்கு எந்த ஆண்டும் இல்லாமல் அதிகபட்ச தொகையாக 1,30,00,000 அனுப்பிச்சோம். தலைமை பொறுப்பு கட்டிடத்திற்கு அதே போல 15 ஆண்டுகால வரலாற்றில் 1,70,00,000 கொடுத்தாண்டு சென்ற ஆண்டு என்பதை இந்த நேரத்தில் நான் நினைவு கடமைப்பட்டுக் கொள்வேன். அப்படி இதற்கெல்லாம் காரணம் யாருன்னா இந்த சங்கத்தினுடைய முன்னாள் தலைவர் கண்ணன் போன்றவர்கள் தான். கண்ணன் எப்படி வேணாலும் சொல்லலாம், எல்லாருமே சொல்லிட்டாங்க கண்ணனை பற்றி. அவர் அதிகமாக இந்த தடவை வரவேற்புரை பேசினார். இனிமேல் அவர் எங்கேயும் பேச மாட்டார். ஏன்னா அவர் இந்த ஆண்டு ஒரு பயிற்றுனராக தேர்வு பெற்றுள்ளார் நமது மாவட்டத்தில். ஏன்னா ஒரு பயிற்றுனர் எப்படி வரவேற்புரை நிகழ்த்தவர்கள் இனிமேல் அவரே கரெக்டாக பேசுவார்கள் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு மட்டும் இல்லாமல் அவர் ஒரு சிறந்த வட்டார தலைவராகவும் வர உள்ளார். அதற்காகவும் அவரை நான் மனதார வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். இப்படி ஒவ்வொரு பெருமையாக சொன்னால் சோழசிராமணி அரிமா சங்கத்தில் சென்ற ஆண்டு கண்தானத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 52 ஜோடி கண்தானங்கள் கொடுத்துள்ளார்கள். சென்ற ஆண்டு மாவட்டத்தில் அதிகபட்சமாக கொடுமுடி அரிமா சங்கம் முதலிடத்திலும் சோழசிராமணி அரிமா சங்கம் 3ஆம் இடத்திலும் அந்த உச்சத்தை பெற்றார்கள். அப்படி மாவட்டத்தினுடைய அவார்டு விருதுகள் வழங்கும் விழாவிலே இங்கே வைக்கப்பட்டுள்ள 19 விருதுகள் பெற்ற பெருமை சென்ற ஆண்டு தலைவர் செயலர் பொருளுடைய சார் அவர்கள் இந்த நேரத்தில் மனமாற வாழ்த்துவதோடு மட்டுமில்லாமல் இந்த சங்கத்தை சிறப்பாக வழிநடத்தி கொண்டுள்ள முன்னாள் ஆளுநர் பெருந்தகை அரிமா சந்திரசேகர் அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களை கூறி வெளிவருகிறேன். நன்றி. அனைவருக்கும் என் தெளிவான வணக்கங்கள். சோழசிராமணி சங்கத்தின் இந்த வெள்ளி விழா ஆண்டின் பதவியாளர் கலந்து கொள்வதற்கு மற்ற மகிழ்ச்சி. சங்கத்தை குறித்தும் சங்க நண்பர்கள் குறித்தும் இதற்கு முன் பேசிய முன்னாள் பன்னாட்டு இருந்தவர்களும் உடனடி முன்னாள் ஆளுநர் அரிமா விஸ்வநாதன் அவர்கள் கூறிய வாழ்த்துக்களை வழிமொழிந்து உங்கள் அத்துணை பேருக்கும் இந்த ஆண்டு ஒரு சிறந்த ஆண்டாக அமைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து புதிய உறுப்பினர்களை அழைக்குமாறு கேட்டுள்ளேன். புதிய உறுப்பினர்கள் எஸ். சங்கீதா, வைஃப் ஆஃப் செந்தில் ராஜா. இவரின் மகன் பெயர் கிருத்திகேஷ். விவசாயம், கொசவப்பாளையம். சங்கத்தில் இணைப்பவர் அரிமா சி. நிர்மலா தேவி. ஏ. பழனிசாமி.
பென்சிட் இல்லையா? P. Kuppusamy, wife of K. Tamil Selvi, retired of agriculture, E. Nallagaundapalayam. முதல்ல உங்களுக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா ஒரு வெளியுலா காலையில் ஒரு அற்புதமான சங்கத்தை எண்ணி வந்திருக்காங்க. இது மிகப்பெரிய இயக்கம். இந்த இயக்கத்தை எண்ணியும் அப்படின்னா நீங்கள் ஒரு உறுதிமொழியை ஏற்றுக்கணும். நான் வாசிக்கிறேன். கடைசியாக உங்களுக்கு எடுத்து உங்கள் வலதுகளுக்கு வைப்பீங்க. ரைட்டை உங்கள் பெயர் சத்தமாக சொல்லுங்கள். நாங்கள் சோழசங்க அரிமா சங்க உறுப்பினர்கள் முன்னாடி கீழ்கண்ட உறுதிமொழியை தருகின்றோம். அனைத்துலக அரிமா சங்கம், கிளை சங்கம் ஆகியவற்றின் அமைப்பு விதிகளில், துணை விதிகளில் பின்பற்றப்போம் என்றும், சங்கத்தின் அனைத்து கூட்டங்களுக்கும் தவறாது வருவோம் என்றும், சங்கத்தின் அனைத்து செயல்பாடுகளிலும் பங்கேற்போம் என்றும், சங்கத்தின் பொருளாதாரம் சீராக இருப்பதற்கு தங்கள் பங்கினை செய்வோம் என்றும், எந்தெந்த சங்கத்தின் உறுப்பினராக நீடிப்போம் என்றும், சங்கத்திற்கு தங்கள் பணியும் உழைப்பும் தேவைப்படுகின்ற பொருள்கள் அது பொறுப்புகளிலிருந்து வேறு வகையில் பணியாற்றி வருவோம் என்றும், இந்த அரிமா இயக்கத்தின் அறநெறி விதிகளை பின்பற்றி என்றும் குறிப்புகளை ஏற்றுமதி என்றும் நடத்துவோம் என்றும் உறுதியளிக்கிறீர்கள். வாழ்த்துக்கள். உங்களுக்கு இப்போ இந்த அரிமா பிடிக்காம வழங்குவாங்க. அது எப்போதுமே உங்கள் சட்டையில் இருக்கும். அதுக்காக அங்கீகாரம் நீங்கள் போட்டு வெளியே போகும்போது நீங்களே உணர்வு தெரிஞ்சுக்கணும். இதுவரைக்கும் உங்கள் பெயருக்கு முன்னால் தீரோ அல்லது ஆங்கிலத்தில் மிஸ்டர் சொல்லி உங்களை கூப்பிட்டு வச்சுங்க. இந்த இயக்கத்தை இணைந்தது கிடையாது. இனிமேல் உங்கள் பெயருக்கு முன்னால் தமிழ் அரிமா அப்படின்னா ஆங்கிலத்தில் தயக்கி அது புதிய உறுப்பினருக்கான பிரச்சாரங்களும் மதிக்கும். மண்டபத்தில் நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றி இந்த மெழுகு தீபத்தை நண்பர்களே, ஓராண்டுகள் சங்கத்தின் தலைமை பொறுப்பை ஏற்று சிறப்பாக பணியாற்றி இன்று தன்னை ஒரு வட்டார தலைவராக முன்னிறுத்திக் கொண்டிருக்கின்ற உடனடி முன்னாள் தலைவர் ஐமா கண்ணன் அவர்களுக்கும், இந்த வெளியுலக ஆண்டின் தலைமை பொறுப்பை ஏற்றுள்ள வேலுச்சாமி அவர்களுக்கும் ஒரு சிறந்த ஆண்டாக அமைய வாழ்க்கை குறித்து வாய்ப்பு நன்றி வழங்கை சிறப்பு கொடுக்கின்றேன். வணக்கம். இல்லை கௌரி, நீ பக்கத்தில் இல்லை அவங்க ஏற்றிடுவாங்க. கண்தானம் வழங்கியவர்களை பாராட்டி வாழ்த்துரை முன்னாள் மாவட்ட ஆளுநர்கள் அரிமா டி. ஆர். தமிழ்மணி, அரிமா எஸ். மணி. அந்த ஆளுமைகளுக்கு ஆதரவாக செயல்பட்டுக் கொண்டிருக்கும் அன்பு அரிமாக்கள் உள்ளிட்ட அவைக்கு எனது இனிய மாலை வணக்கம். ஈரோடு கிழக்கே சூரியனை போன்று ஈரோடு கிழக்கு அரிமா சங்கத்தால் தொடங்கப்பட்டு 3ஆம் ஆண்டில் பிறநிலவாக சந்திரோதயம் என்ற ஒரு மண்டல சங்கத்தை நடத்தி அடுத்த 10 ஆண்டுகளுக்குள்
இந்த மாவட்டத்தின் ஆளுநராக வலம் வந்து இன்று வரை இந்த சங்கத்தை முன்னாள் தலைவர்களோடு எங்களோடும் இணைந்து தாக்குப்பிடித்து சகல விஷயங்களிலும் உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கும், அவருக்கும் உறுதுணையாக இருக்கும் அரிமா நண்பர்களுக்கும் முன்னாள் ஆளுநர் சந்திரசேகருக்கும் எனது வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். கண்ணன் நமது மதிப்பிற்குரிய முன்னாள் பன்னாட்டு இயக்குனர் அவர்கள் குறிப்பிட்டார். சோழசிராமணி என்ற காலம் கண்ணனுக்கு முன் கண்ணனுக்கு பின் என்று கிட்டத்தட்ட அவர் ஆரம்பித்த முதலிலேயே தெரிந்துவிட்டது. மிக சிறப்பாக இந்த சோழசிராமணி அரிமா சங்கத்தை இன்னொரு அடுத்த நிலைக்கு எடுத்துச் சென்றதில் அவருடைய பங்கு பாராட்டுக்குரியது. அந்த வகையில் மனதார கண்ணன் அவர்களை பாராட்டுகின்றேன். அதற்கு நான் சளைத்தவர் அல்ல என்று வேலு அவர்களும் நான் இப்பொழுது 2 மாதங்களாக பழகிக் கொண்டிருக்கும் பொழுது அவருடைய 2ஆம் பொறுப்பாக இவரும் இருப்பார் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. அவ்வளவு ஆர்வம். யார் ஒருவரையும் ஒருவர் பேசுவதை கூர்ந்து கவனித்தாலே தெரிந்து கொள்ளலாம். அவர்கள் அதிலிருந்து ஏதோ ஒன்று எடுத்து ஏதோ ஒரு செய்வார்கள் என்று எப்பொழுதும் அவர் கூர்ந்து கவனிக்கக்கூடிய ஒரு நண்பராக இருக்கிறார். அதனால் இந்த சங்கம் இன்னும் இந்த ஆண்டு அடுத்த லெவலுக்கு செல்லும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. கண்தானம் என்பதை பற்றி நான் பேசினா அன்பு கரசு அதை நான் தான் பேசணும், நீங்க பேச வேண்டாம் பாரு, நான் விட்டு கொடுத்துருவேன். ஆனால் இன்னைக்கு அது சம்பந்தமாகவே பேச வேண்டி இருக்கிறதுனால டாக்டர் அவர்கள் இதுவரை நான் ஒரு ஜோடி கண் எடுத்தா 4 பேருக்குன்னு சொல்லிட்டு இருந்தோம். இப்போ டாக்டர் முதலாம் துணை ஆளுநர் அவர்கள் குறிப்பிட்டார் 2 கண் எடுக்கும் பொழுது 8 பேருக்கு பயன்படுது. அதை பற்றி விளக்கமாக கேட்டார் எப்படி இப்படின்னெல்லாம் அவர் சொல்லும் பொழுது உண்மையிலேயே இன்னைக்கு இருக்கிற மெடிக்கல் ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம். அந்த வகையில் கடந்த ஆண்டு 3ஆம் இடம் 52 கண்கள் எடுத்து இப்போ கணக்கு போட்டு பாருங்க. 52 ஜோடினா கிட்டத்தட்ட 410 பேருக்கு 58னா 500 பேருக்கு அவங்க பண்ணியிருக்காங்க. அதோடு சொந்த பெருமையும் நானும் சொல்லிக்கிறேன். என்னுடைய தாய் சங்கம் 63 கண்தானங்களை எடுத்து 2ஆம் இடம். இந்த ஆண்டு 100 கண்கள் தானமாக பெற வேண்டும் என்ற இலக்கோடு எங்கள் தாய் சங்கம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதை விஞ்சி 101 கண்களுக்கு மேல் பெற்று இந்த சங்கம் திருச்செங்கோடு அரிமா சங்கத்தை முந்த வேண்டும் என்று மனதார வாழ்த்துகின்றேன். அதற்கு வித்யாசாகர் என்ற ஒரு நல்ல கணபதிபுரத்தைச் சேர்ந்த ஒரு ட்ரஸ்ட் இருக்கிற இந்த சங்கத்துக்கு நிறைய உதவிகளை செய்து கொண்டுள்ளார். அவர் நான் சந்திக்கவே இல்லை, அவராக அங்கே அன்னைக்கு சந்திப்பு நடத்தி சொன்னார். ரொம்ப இந்த எண்ணமே மிகப்பெரிய எண்ணம். ஏன்னா கண்ணன் நிறைய பேசிட்டார். அதை பற்றி மறுக்கா வாழ்றதுக்கு உண்டான வாய்ப்பு அதை தவிர வேற உலகத்தில் எதுவுமே இல்லை. இது நம்ம அரிமா சங்கத்தால் மட்டும்தான் செய்ய முடியும். இதை நான் பல இடத்துல சொல்லியிருக்கேன். ஒரு டிஎஸ்பி, ஒரு எம்எல்ஏ, ஒரு மினிஸ்டர், கலெக்டர் போய் கேட்டாலும் கண்டாலும் தர முடியாது. ஆனால் நீங்கள் ஒரு சாதாரண அரிமா கொடுப்பாங்க. காரணம் என்ன, அதில் ஏதாவது லீகல் மேட்டர் இருக்குமா எல்லாத்துக்கும் பயம் இருக்கும். பயம் இல்லாத ஒரு அமைப்பு இந்த சங்கம், இந்த அமைப்பு, இந்த அரிமா இயக்கம் நமக்கு கொடுத்துருக்கு. அதை இங்கே வந்திருக்கிற அனைத்து சங்க உறுப்பினர்களும் பயன்படுத்தி வருங்காலத்தில் நமது மாவட்டத்தில் அதிகமான கண்தானங்களை பெற உங்கள் மனதார வாழ்த்துகின்றேன். அடுத்து இந்த வேர்ல்டு இன்டர்நேஷனல் ஃப்ரெண்ட்ஷிப் டே நம்ம அமைப்பு எதுக்காக இருக்குது? நட்புக்காக. அந்த வகையில் தாயிடமும் கூற முடியாத ரகசியங்களையும் கடவுளிடம் கேட்க முடியாத வரங்களையும் நண்பனிடம் பகிர முடியும். அந்த நட்பு பெறுவதற்கு களமாக இருக்கும் இந்த அமைப்பிற்கு மிக வாய்ப்பாக நாம் இதை பயன்படுத்தி நாமும் நம்முடைய உறவும் சிறப்பாக வாழ வேண்டும் என்ற வாய்ப்புக்கு நன்றி கூறி இடம் அமைகிறேன். நன்றி, வணக்கம். சோழசிராமணி அரிமா சங்க தலைவர் அருமை பெரியவர் வேலாயுதம் அவர்களே, அரிமான்பர்களே, அறிமுகர்களே, அனைவருக்கு வணக்கம். ஒரு கிராமப்புறத்தில் அரிமா சங்கம் தோற்றுவிப்பதும் அது தொடர்ந்து 24 ஆண்டுகள் மானிட சேவைகளை தன்னை ஈடுபடுத்தி எந்த விதமான தொய்வும் இல்லாமல்
இந்த மாவட்டத்தில் எடுக்கின்ற செய்கின்ற அனைத்து செயல்பாடுகளுக்கும் உறுதுணையாக இருந்து மாவட்டத்திலே பட்டி தொட்டி இங்கும் இரட்டையர்களாக சென்று சிறப்பான பணிகளை செய்து இந்த மாவட்ட ஆளுநர் பொறுப்பை ஏற்று மாவட்டத்திற்கு ஒரு புதிய பரிமாணத்தை ஒன்று ஏற்படுத்தி கொடுத்த அருமா சந்திரசேகர் உள்ளிட்ட அனைவரும் நான் வந்து தெரிவித்துக் கொள்கின்றேன். நண்பர்களே, அரிமா இயக்கம் என்பது ஏதோ மேற்கட்டு மக்களுக்கும் நகர்ப்புற மக்களுக்குமாக இந்த இயக்கத்தை ஈரோடு கிழக்கு அரிமா சங்கம் ஒரு கிராமப்புறத்தில் தோற்றுவித்து சிறப்பாக பணியாற்றியதன் மூலமாக இன்று மாவட்டத்திலே 3ஆம் இடத்திலே இதிலிருந்து 52 ஜோடிகளை கண்தானமாக பெற்றுக் கொடுத்திருக்கிறது. இது சாதாரணமான செய்தியாக தெரியவில்லை. எங்களை போல நகர்ப்புறத்தில் இருக்கிற கூட வருடத்தில் ஒரு கண்தானத்தை கூட பெற முடியவில்லை. ஆனால் இந்த சோழசராமணி அரிமா சங்கம் 52 கண்களை தானமாக பெற்றிருக்கிறது. இந்த மாநில சேவையில் 400க்கும் மேற்பட்டவர்களுக்கு கண்களை தானமாக கொடுத்திருக்கிறார்கள். மறைந்து போனவர்களெல்லாம் இன்னும் உயிரோடு இருந்து இந்த வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த அற்புதமான பணியை சோழசராமணி அரிமா சங்கம் செய்திருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் செயலாளர் தங்கவேல் அவர்கள் நீண்ட பட்டியலை வாசித்தார்கள். அரிமா கண்ணன் அவர்கள் நீண்ட பட்டியலை வாசித்தார்கள். இருவரும் போட்டி போட்டுக்கொண்டு இந்த சங்கத்தை சிறப்பாக வழிநடத்தியிருக்கின்றார்கள். தொடர்ந்து இந்த சங்கம் பல்வேறு பணிகளை ஆற்ற எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த சங்கம் ஒரு ஓரத்தில் இருந்தாலும் கூட அரிமா சந்திரசேகர் செங்கோட்டையன் அவர்கள் இந்த சங்கத்தில் இருந்து தனியாக புறப்பட்டு இந்த மாவட்டம் முழுவதும் அறிமுகப்படுத்திக் கொண்டு சிறப்பான பணிகளை செய்ததன் காரணமாக இந்த சோழசராமணி அரிமா சங்கம் மற்ற சங்கங்களை காட்டிலும் உயர்ந்து நிற்கிறது. ஆகவே சோழசராமணி அரிமா சங்கத்தில் கடந்த 23 ஆண்டுகளாக பணியாற்றிய தலைவர் பொறுப்பாளர்கள் அனைவருக்கு வாழ்த்துக்கள். சென்ற ஆண்டு இந்த சங்கத்தை மிகவும் சிறப்பாக நடத்திய கண்ணன் அவர்களுக்கும் தகவல் அவர்களுக்கும் குணசேகரன் அவர்களுக்கும் சதாசிவம் அவர்களுக்கும் என வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். சென்ற வாரம் கண்ணன் அவர்கள் எங்கள் சங்கத்தில் வந்து புத்தாக்க பயிற்சி எடுத்தார்கள். அனைவரும் பார்வையிட்ட வண்ணமாக அந்த நிகழ்ச்சி இருந்தது. அவர் சந்திரசேகர் சொன்னது போல வெகு வேகமாக பணியாற்ற ஆசைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர் பணி செலுத்த அந்த வார்த்தைகளை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாப்பிள்ள ஒரு நிமிஷம் போடுங்க போடுங்க. சூப்பரா இருக்கு. நிதி வழங்கியவர்களை பாராட்டி வாழ்த்துரை முன்னாள் மாவட்ட ஆளுநர் அரிமா AP சுப்பிரமணி அவர்கள். சோழசராமணி அரிமா சங்கத்தினுடைய புதிய தலைவர் மாப்பிள்ளை வேலுசாமி உள்ளிட்ட அனைவருக்கும் எனது பணிவான மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆணி போய் ஆவணி வந்தால் டாப்பா வரும்னு சொல்லுவாங்க. செல்போனை பிடிங்கி அடுப்பில் போட்டால் இன்னும் டாப்பா வரும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவ்வளோ பெரிய கூட்டத்தில் நாங்கள் இப்போ 50 பேர் 30 பேர் இருக்கிற பேசினா கூட அவர் 50% ஃபோனை பார்த்துட்டே இருப்பாங்க. பேச்சை கேட்கறதுக்கே ஆட்கள் இல்லை. ஆனால் பேச்சை கேட்கறதே ஒரு கூட்டத்தையே கூட்டி கொண்டு வச்சுருக்க ஒரே சங்கம் நம்ம அரிமா சங்கம், சோழசராமணி அரிமா சங்கம். அப்படி ஒரு கிராமப்புறத்தில் 24 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு 20 நபர்களை வைத்து இனிதாக துவக்கி வைத்த எல்லா புகழும் இறைவனுக்கு என்று சொல்லக்கூடிய அண்ணன் இளங்கோ அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் நான் நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா அவர் ஒரு சங்கம் துவங்காமல் இருந்தான்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஷிப் டே நானும் சந்திரன் நண்பராக இருக்க முடியாது.
நான் வந்து சந்திர வந்து கவர்னர், நான் வைஸ் கவர்னர், ரவி வந்து செகண்ட் வைஸ் கவர்னர். அப்போ ஒரு ஃபோட்டோ போட்டோம் போல, நிறைய ஃபோட்டோ டெய்லி போடுறேன் எடுத்து எல்லாரும் பார்த்து சிரிக்கிறதுக்கு. அப்போ ஒரு ஃபோட்டோ போட்ட கையை 3 பேர் போட்டு அந்த நட்பு இன்னும் 14 ஆண்டுகள் அப்படியே தொடர்ந்துட்டு இருக்கு. ஆக இந்த நட்புக்கு சொல்லுவாங்க தொண்டும் தோழமையும் நம்ம இயக்கத்தில், அதுக்கு மிகப்பெரிய உதாரணம் நாங்கள் 2 PDGன்னு சொல்லலாம். அந்த மாதிரி இன்னைக்கு படித்த சர்வீஸை பார்த்துருப்பீங்க. இதுவரைக்கும் 24 ஆண்டா செஞ்சதை விட கடந்த ஆண்டு மிகச்சிறப்பாக செஞ்சிருக்கான்னு சொன்னால் அதில் யாரும் தப்பாக சொல்ல போகிறது இல்லை. ஏன்னா போன வருஷம் கண்ணனுடைய செயல்பாடு அந்த மாதிரி இருந்துச்சு. அப்படி ஒரு ஆள் கிடைக்கிறப்ப அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோணும், அதை தந்து கரெக்டாக பண்ணிடுவாப்புல, அதை கரெக்டாக பண்ணிக்கிறோம். அதே மாதிரி மாமனை ஒன்று நீங்கள் சாதாரண நினைச்சிடாதீங்க, அருமை பெரியவன் ஒரு பெரிய பட்டத்தை கொடுத்துருக்காங்க. எங்கள் பங்காளி பண்ண வேலை கொண்டாந்து அவர் ஐமாசகத்தில் சேர்த்து இன்னைக்கு இவ்வளோ பெரிய சேவையை செய்ய வச்சு ஃப்ரெண்ட்ஷிப்பெல்லாம் கூட்டு ரிலேஷன்ஷிப்பையும் கூட்டு வந்திருக்காருன்னு சொன்னால் அதுக்கு நம்முடைய அரிமா சங்கம் தான் காரணம். அப்படி மிகச்சிறப்பாக இந்த பகுதியிலுடைய ஏழை எளிய மக்கள் பயனுறுகிற வகையிலே கடந்த 24 ஆண்டுகளாக எப்படி இந்த சங்கம் செயல்பட்டதோ அதே போல வரும் ஆண்டில் இன்னும் ஒரு படி மேலாக சென்று நிறைய சிறப்பாக செயல்படும் என்கிற நம்பிக்கை எல்லோருக்கும் உண்டு. சிறந்த தலைவராகவும் சிறந்த செயலர் பொருளாகவும் அதே மாதிரி வித்தியாசாரை பற்றி சொன்னாங்க. ஏன்னா அந்த மாதிரி இன்னும் யூஸ் பண்ணிக்கணும். அவர் சுப்ரீம்லேயே செயலாளர் இருக்காரு, அதனால இங்கே செயலாளர் இருக்கிறத பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. நாங்கள் அந்த மாதிரி புதிய நண்பர்கள் இருந்து இன்னும் ஒரு ப்ளஸ்ஸாக சொல்லி இந்த சங்கத்தில் அதுக்கு மேலே ஒரு PDG மட்டும்தான் இந்த லைன்ஸ் கிளப்பில் அதிகமாக வருவாங்க. ஆனால் கூடயே நம்ம சிஸ்டர் நிற்காமல் சுற்றிக்கிட்டு வந்திருக்காருன்னு சொன்னால் அது நம்ம நிர்மலா தேவியாக தான் இருக்கும். அந்த மாதிரி 2 பேரும் இணைந்து ஒரு சங்கத்தை மிகச்சிறப்பாக செயல்பட்டாலும் கூட நம்முடைய முன்னாள் தலைவர்கள் தொடர்ந்து கொடுக்குற ஒத்துழைப்பால் இந்த சங்கம் மேன்மேலும் வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஆக இந்த சங்கத்துடைய அத்துணை நண்பர்களுக்கு நெஞ்ச நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அரிமா தமிழரசி, அரிமா வெங்கடாச்சலம், அரிமா ஆர் வித்யாசாகர், அரிமா சந்திரா, அரிமா கவிதா, அரிமா தேவி ஸ்ரீதரன். தள்ளி நில்லப்பா அந்த பக்கம். என்ன சேவை திட்டங்களை துவக்கி வைத்தவர்கள் முதலாம் ஆண்டு மாவட்ட ஆளுநர் அரிமா டாக்டர் சி மோதிலால். சேவை திட்டங்கள் தெய்வத்திரு SR சகாதேவன் அறக்கட்டளை சார்பாக தலா 5000 வீதம் 70,000 வழங்குபவர் அரிமா கண்ணன் சகாதேவன். காட்டுறதே இல்லை. மாணவர்கள் வரிசையாக வந்து உதவித்தொகையை பெற்றுக் கொள்ளவும். முதலாவதாக ஜீவிதா, மதுவந்தி, மோனிஷா, தீபா, சோனியா, கனிஷ்கா, நிதின், சந்திரிலா, மூவேந்தன், தமிழரசு, அங்குராஜ், நிதிஷ், சுபஸ்ரீ.
ஜமீன் இளம்பள்ளி அரசு பள்ளியில் 8ஆம் வகுப்பில் ஜீவா சோனியா கனிஷ்கா ஷர்மிளா பூவேந்தன் வந்தராஜ் ஷர்மிளா இளம்பள்ளி பக்கத்திலே நிற்கி அனல் குமார் குமார் ஆண்டில் ஜமீன் இளம்பள்ளியில் அரசு பள்ளியில் 8ஆம் வகுப்பில் முதல் மதிப்பெண் பெற்ற கனிஷ்கா மாணவிக்கு உதவித்தொகையாக ரூபாய் 1000 அரிமா தங்கவேல் வழங்குகிறார். சோழசிராமன் அரிமா சங்கத்தின் புதிய தலைவர் உங்களுக்கு அழைக்க சோழசிராமன் எங்களுக்கு ஞாபகம் வருவது உணவும் உபசரிப்பு தான். உங்களுக்கு பட்டய தலைவர் அரிமா பி.டி. சந்திரசேகரன் அவருடைய மண்டல சந்திப்பு தான் அதை நாங்கள் அனுபவித்தோம். அதை பார்த்துட்டு அதே மாதிரி ஃபுட்டு என்னோட மண்டல சந்திப்பில் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு 2013 அவர் யாரை குக்காக ஏற்பாடு பண்ணாரோ அதே குக்கு அவர் மூலமா ஏற்பாடு பண்ணி நாங்கள் பண்ணோம். அந்த அளவுக்கு நாங்கள் ஈர்க்கப்பட்டோம். அது உணவு உபசரிப்பு. ஆனால் எங்களுக்கெல்லாம் அதற்கு மேலாக உண்டு. அடுத்தவர்கள் மேல் அன்பு பாராட்டுவதற்கும் தலைமை மேல் உள்ள விசுவாசத்திற்கும் சோழசிராமன் அரிமா சங்கத்தை போல இன்னொரு சங்கத்தை பார்ப்பது அழுது. இதை இந்த மேடையில் பதிவு செய்வது எனது கடமை. அந்த அன்பும் விசுவாசமும் என்றென்றும் நீடிக்கவும், இந்த உணவும் உபசரிப்பும் என்றும் நீடிக்கவும் வருகின்ற அத்தனை தலைவர்களும் பாடுபட்டு வெள்ளிவிழா ஆண்டை போல பொன்விழா ஆண்டிலும் இதே போல் நீங்களும் நாங்களும் இந்த அரங்கில் அமர்ந்து வாழ்த்த உங்கள் அன்றைய கோயிலுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் நன்றி. முதல் மதிப்பெண்ணாக 433 பெற்ற நித்தீஸ்வரி மாணவிக்கும் 12ஆம் வகுப்பில் முதல் மதிப்பெண்ணாக 461 பெற்ற சே சௌந்தர் மாணவருக்கும் தனது தந்தை நினைவாக தலா ரூபாய் 1000 வழங்குபவர் அரிமா துளசிராம். தம்பி நுரையீரல் பாதிக்கப்பட்ட மாணவருக்கு ரூபாய் 5000 வழங்கப்பட்டது. சங்கம் சார்பாக வழங்கப்பட்டது. சோழசிராமணி அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு ரூபாய் 16,000 மதிப்புள்ள RO திட்டத்தை வழங்கியவர் வாசூர் கே முத்து அவர்கள், வாசு எம் செந்தில்குமார் அவர்கள்.
மாணவர்களுக்கு 10 சிப்பம் அரிசி வழங்கப்படுகிறது. 5 சிப்பம் வழங்குபவர் பி. பால சிவகுமார் ஈரோடு. 5 சிப்பம் வழங்குபவர் திருமதி எஸ். பூங்கோதை. ஆலோசனை பொருளாளர் அரிமா பி. செங்கோட்டு வேலவன் வாழ்த்துறை. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அன்பை விதைப்போம் ஆண்டிலே சோழசிரசமணிய அறிவ சங்கத்தின் தலைமை பொறுப்பேற்றுள்ள வேலுசாமி குழுவினருக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பை விதைப்போம் ஆண்டிலே அதே போல கடந்த ஆண்டு சிறப்பாக பணியாற்றி ஒரு 17 கட்சிக்கு முகாம்கள், 52 ஜோடி கண்தானங்கள், அதாவது வந்து கால்நடை மருத்துவ முகாம், ரத்த தான முகாம், பல்வேறு சிறப்பு குழு மருத்துவ முகாம்களை சிறப்பாக செய்து சாதித்த கண்ணன் குழுவினருக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கண்ணன் பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் டெய்லி ஏதாவது ஒரு நிகழ்வு வந்து செய்து கொண்டே இருப்பார். உண்மையிலே அவருக்கு என்னுடைய சிறப்புகளை வாழ்த்துக்கள் தெரிந்து கொண்டு அவர் சிறப்பான பணியாற்றின் விளைவாக இந்த ஆண்டு வட்டார தலைவராக பொறுப்பேற்றுள்ளார். அதற்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல இந்த சோழசிரமணி அறிவா சங்கம் கிராமத்துக்குள்ள சங்கமாக இருந்தாலும் தொண்டிலே உயர்ந்து தோழமை வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான சங்கமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. இன்று கூட நிறைய சேவை திட்டங்களை நிறைவேற்றியுள்ளார்கள். அந்த அளவிலே வேலுசாமி குழுவிற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சங்கத்தின் அணிவாரத்தில் நிற்கும் முன்னாள் ஆளுநர் பெருந்தகை அறிவா சந்தர்சார் உள்ளிட்ட குழுவிற்கு என்னுடைய வாழ்த்துக்களை பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து இந்த சங்கம் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அன்பை விருப்பம் போல அன்பிற்கு ஒரு குணம் உண்டு. அன்பு கொடுக்க குறையாது. அது எண்ணிக்கை வந்து அதிகம் மொழியே குறையாது. இந்த மைக்கோட பார்த்தீங்கன்னா சிறப்பாக செயல்படும் காரணம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீக்கர் மேலே பார்த்தீங்கன்னா அன்புன்னு எழுதியிருக்கிறாங்க. அதனால இந்த மைக்கோட சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. உங்கள் அன்பிற்கு அனைவருக்கும் வாழ்த்துக்களுக்குரிய விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்றைய தலைவர் மிக சிறப்பாக செயல்படுவார் என்பது எல்லாருக்கும் அறிந்ததே. காரணம் என்னவென்றால் அவருடைய பெயர் வேலு. அவர் ஐடி வந்து பன்னடைக்கு பேசுகிறப்ப அவர் வேலு வந்து ஒவ்வொரு வாரத்திலையும் அவர் திறம்பட செயலாற்றுவார், அமைதியானவர், மிகவும் சிறப்பான முன்பேற்றினர். அதெல்லாம் அவர் என்னை சொன்ன மாதிரி நானே எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்தது. ரொம்ப ஏன்னா அவர் வாய்ப்பு நான் திட்டுவாங்களே இருப்பேன். வேலுங்கிற பேரை சொல்லி அவர் வாழ்த்துனதே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நன்றி. அந்த கண்ணன் வந்து கோகுலத்தில் இருக்கிறவங்க எல்லா மனசையும் கொள்ளையடிச்சாரு. இந்த கண்ணன் வந்து நம்ம அரிமாக்களோட மனசை கொள்ளையடிச்சார். அவருக்கும் வாழ்த்துக்கள். நண்பர்களே, வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு 2/8/2022 ஈரோடு பிபி பள்ளியிலே செயலாளர் பொருளாளர் கருத்தரங்கம் மிக சிறப்பாக நடைபெற இருக்கின்றது. இங்கே வந்துள்ள அனைவரும் அதில் கலந்து செக்ரட்டரி ட்ரெஸரில் கலந்து கேட்டுக்கிறோம். அதே போல் ஆகஸ்ட் 15ஆம் தேதி நம்முடைய அமைச்சரவையின் பதவியேற்பு விழா இங்குடைய பதவியேற்கக்கூடிய குழு தலைவர் குசும் அகர்வால் அவர்கள், நாமக்கல் மாவட்டத்திற்கு மேகநாதன் அவர்கள், ஈரோடு மாவட்டத்திற்கு நம்முடைய சுப்பிரமணியம் அவர்கள், ஒசூர் கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டத்திற்கு பத்து அவர்களும், சேலம் மாவட்டத்திற்கு நம்முடைய சக்திவேல் அவர்களும் அவர்கள் துணைத் தலைவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார்கள். பதிவுத் தொகை 600+108 708 ரூபா செய்து அதிகப்படியான பதிவுகளை தர வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம். காரணம் சங்கீதா ஜாட்டி அவர்கள் அதாவது முன்னாள் பன்னாட்டு இயக்குனர் வந்து நம்ம டிஸ்ட்ரிக்ட் வராங்க. இது பெரிய விஷயம். அதனால கரெக்டாக நம்ம 3:45 ஆரம்பிக்கலாம்னு பிளான் பண்ணியிருக்கோம். 7 மணிக்கு டின்னர் போட்டிருக்கோம். இன்விடேஷன் எல்லாத்துக்கு வரும். ஸோ எல்லாரும் முன்னாடி வந்து அமைதியாக இருந்து அதிகப்படியான பதவி கொடுத்து நீங்களாம் கலந்து கேட்டுக்கிறோம். அதே போல் வருகிற ஆகஸ்ட் 28ஆம் தேதி நம்முடைய உடனடி முன்னாள் இன்றைய கூட்டு மாவட்ட செயலாளர் விஸ்வநாதன் அவர்களுக்கு பாராட்டு விழா நம்ம எல்லா மாவட்டம் சேர்ந்து வெகு சிறப்பாக நடத்துகிறோம். அதுலேயும்
அங்கேயும் நீங்கள் எல்லாருமே கலந்துக்கணும். நம்ம எல்லா டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்து நடத்துகிறோம். நம்ம ஈரோடு பிஏபி பள்ளியில் அங்கேயும் நீங்கள் எல்லாம் வந்து கலந்துக்கணும்னு சொல்லிக்கிறோம். அதே போல் நம்முடைய என்சிஏ மிக சிறந்த திட்டமான 500 டோக்கன் போன வருஷம் மிக சிறப்பாக ஒரு 18 என்ஜிஎஃப் கொடுத்தோம். இந்த வருஷம் ஜெகநாதன் அவர்கள் வந்து வருகை வந்துள்ளார். 500 கொடுத்தீங்கன்னா என்ஜிஎஃப் பார்க்கலாம். இது வந்து ரொம்ப நல்ல சான்ஸ், நல்ல காரியத்துக்கு பணம் போகுது. இதுவரை 2 என்ஜிஎஃப் வந்து குழுக்களில் தேர்ந்தெடுத்துட்டாங்க. என்ஜிஎஃப் வந்து 96,000 ரூபா நம்ம பே பண்ணோம். நீங்க 500 ரூபா கொடுத்தா மட்டும் போதும், குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுத்து கிடைக்கும். 2 சங்கம், அரச்சலூர் அரிமா சங்கத்திற்கு ஒன்றும், இன்னொன்று வந்து வெள்ளவேல் அரிமா சங்கத்தை சேர்ந்த உறுப்பினருக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி சோழசிராமணி அரிமா சங்கத்திற்கும் அந்த வாய்ப்பு அதிகமாக இருக்கிற காரணத்தால் 500 ரூபாய் கொடுத்து இந்த மீட்டிங் முடிஞ்சு எல்லாரும் அவர்கிட்ட பதிவு செய்து கேட்டு இந்த சங்கம் மென்மேலும் வளர வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து மாவட்ட தூதுவர் நமது சங்கத்தை உருவாக்கியவர் அரிமா VM இளங்கோ வாழ்த்துறை. முன்னாள் பொன்னாட்டு இயக்குனர் உள்ளடங்கிய அவைக்கு என இனிய இரவு வணக்கம். ஒரு வாழ்க்கையே வந்து நினைவுகளின் தொகுப்பு அப்படின்ட்டு நாம் சொல்லுகிறோம். நம்ம எப்பவுமே எங்கே சந்தித்தாலும் நம்மளுடைய பழம்பெருமையும் பழத்தை பற்றி பேசாமல் இருக்க மாட்டோம். அந்த விதத்தில் நேரம் நெருங்கி வருகின்றது. இருந்த போதிலும் ஒரு 2 நிமிடங்கள் மட்டும் எடுத்துக்கொண்டு பழத்தை பேசலாம்னு நான் நினைக்கிறேன். 1999 2000 கிழக்கு அரிமா சங்கத்தின் தலைவராக இருந்தேன். அதன் பின்னர் வட்டார தலைவர், அதன் பின்னர் 2002 மண்டல தலைவராக நியமனம் பெற்றேன். நமது முன்னாள் பொன்னாட்டு இயக்குனர் அவர்களும் அன்றைய என்னுடைய ஆளுநர் அவர்கள் அவருடைய பதவியேற்பு விழாவுக்காக அமெரிக்கா அதற்கு முன்னதாக அனைத்து ஏற்பாடுகளையும் நான் செய்து கொண்டிருந்தேன். எவ்வாறு ஒரு நம்மை ஆண்ட ஆங்கிலேயர்கள் வியாபாரத்திற்காக இந்தியாவுக்கு வந்து வியாபார நோக்கத்துடன் இருந்து நம்ம எல்லாம் ஆட்சி பண்ணினார்களோ அதே போல நான் ஒரு வியாபாரி, பைக் வியாபாரி. எனது கடைக்கு வாடிக்கையாளராக இருந்த சோழசிராமணி உபநலத்திகள் சதீஷ் அவர்கள் என்னுடன் நெருங்கிய நட்பு கொண்டிருந்தார். நான் அரிமா இயக்கத்தை, அரிமா சங்கத்தை ஒன்று துவங்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருந்த நேரத்தில் அவருடன் நட்பு பாராட்டி இயக்கத்தை பற்றி சொல்லி அவருடைய அருமை பிரிவுகளெல்லாம் எடுத்துரைத்து அவரின் மூலமாக சோழசிராமணி அரிமா சங்கம் துவங்கப்பட்டது என்பதை இந்த நேரத்தில் உடன் பகிர்ந்து கொண்டு ஒரு குரல் ஒன்று உண்டு. ஈன்ற பொழுதில் பெரிதுவுக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்று ஒரு குரல். அந்த குரல் பொது வாழ்க்கையில் அனைவருக்கும் பொருந்தும். அதே போல அரிமா இயக்கத்திற்கும் எங்களுக்கும் ஈரோடு கிழக்கு அரிமா சங்கத்திற்கும் இந்த குரல் சிறப்பாக பொருந்தும் என்று நான் கருதுகிறேன். இந்த சங்கத்தில் இருப்பவர்கள் அனைவரும் சான்றோர்கள். அதன் முதல் சான்றோராக நாங்கள் கருதுவது கொட்டாய தலைவர், முன்னாள் ஆளுநர் அரிமா இன்ஜினியர் சந்திரசேகரன் அவர்கள் தான். அவருடைய வழிகாட்டுதலில், அவருடைய தொடர்ச்சியான ஈடுபாட்டில் இந்த சங்கம் மிக சிறப்பான ஒரு நிலைப்பாடை எடுத்துக்கொண்டு வீடுகளை போட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த சங்கத்தினுடைய மிகச்சிறந்த ஒரு பரிணாமிக்க உறுப்பினராக திறந்து கொண்டிருக்கும் செங்கோட்டையன் அண்ணன் அவர்களுக்கும், காளிங்கராயபாளையம் மாசன தலைவர் திரு அண்ணன் வேலாயுதம் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து முன்னாள் தலைவர்களுக்கும் எங்களது ஈரோடு கிழக்கு அரிமா சங்கத்திற்காக நெஞ்ச நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து இந்த சங்கம் மாவட்டத்திற்கு மிகப்பெரிய பெருமையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கும். அதற்கு முன்னாள் ஆளுநர் பெருதை உறுதுணையாக இருப்பார் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறுகிறோம். அவர்களே நன்றி, வணக்கம். அடுத்ததாக மண்டல தலைவர் அரிமா G. சரவணன் வாழ்த்துறை. முன்னாள் பன்னாட்டு இயக்குனர் தலைவர் அவைக்கு மாலை வணக்கம். அன்பை எதிர்க்கும் ஆண்டில் 25வது தலைவராக பதவியேற்றிருக்கும் அரிமா வேலுசாமி மற்றும் நிர்வாக குழுவினர்கள், முன்னாள் ஆளுநர் அரிமா சந்திரசேகரன், முன்னாள் தலைவர்கள் மற்றும் சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள். எனது மண்டலத்தில் வரும் வட்டார தலைவர் அரிமா கண்ணன் அவர்கள் செயற்காட்டு தலைவராக 19 விருதுகளை பெற்று தந்துள்ளது மிக்க மகிழ்ச்சி. இதில் பன்னாட்டு விருதான கிழக்கு அவார்ட், மாவட்ட உயிரிழந்தான வயதற்றவருக்கு லியோ கிளப்பு, 52 கண்களுக்கு மோதிடம், சுற்றுச்சூழல், இன்னும் பல முகாம்கள் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இவ்வளவு சேவைகளும் செய்த இந்த வட்டார தலைவருக்கு நிச்சயம் இருந்த என்னுடைய வாழ்த்துக்கள்.
கண்ணொளி தலைவர் அறிமுக வித்தியாசம் வாழ்த்துக்கள். இந்த ஆண்டு தலைவர் வேலுசாமி அவர்கள் எம்ஜிஎல் மற்றும் 3 பக்க விளம்பரம் கொடுத்ததுக்கு எனது வாழ்த்துக்கள். போன வருஷம் 19 விருதுகள் வாங்கியிருக்காங்க. இந்த வருஷம் ஒரு 25 விருது வாங்கிக்கணும்னு எனது கேட்டுக்கொள்கிறேன். வட்டார தலைவர் சங்க பொறுப்பாளர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை மீண்டும் நன்றி. வணக்கம். சரமணி அரிமா சங்கம் தலைவர் அரிமா வேலுசாமி அவர்கள் மேடையில் அமர்த்தி அனைவருக்கும் முன்னாள் தலைவர்கள் அனைத்து சங்கம் வந்த உறுப்பினர்களும் மகளிர்கள் உங்கள் அனைவருக்கும் நம்ம மாலை வணக்கம். இந்த வருஷத்தில் நான் கன்சிஸ்டி முகாம் தலைவர் இருக்கிறதுனால கன்சிஸ்டி முகாம் பற்றி சொல்ல 3 வருஷத்தில் 10 நாள் கன்சிஸ்டி முகாம் பண்ணிட்டு தலைவர் கண்ணன் அதில் 7 கன்சிஸ்டி முகாம் பண்ணிட்டு 7 ஸ்க்ரீனிங் பண்ணிட்டு அதனால அவருக்கு பாராட்டுகள் வாழ்த்துக்கள். வந்த தலைவர் வேலுசாமிக்கு இந்த வருஷத்தில் இதுக்கு மேலே நீங்கள் கொஞ்சம் செஞ்சுட்டு கொடுத்துங்க. இந்த வருஷத்தில் பார்த்ததுனால போன வருஷத்து கண்ணன் பற்றி சொன்னதுனால நீங்கள் முன்னாடி அவார்ட்ஸ் இருக்கு 20 அவார்ட்ஸ் வாங்கியிருக்கு. இந்த வருஷத்தில் ஐ ஹோப் வேலுசாமி இதுக்கு மேலே அவார்ட்ஸ் வாங்கிட்டு இந்த தொழில் சடங்கடி சங்கம்க்கு மேலே கொண்டு வருவாங்க. அதனால் இந்த சங்கத்தில் பாராட்ட பண்ணனால முன்னாள் ஆளுநர் அரிமா சந்திரசேகர் அவர் துணிப்பையார் நிர்மலா தேவிக்கு பாராட்டுகள் வாழ்த்துக்கள். அப்படி பார்த்தனால் பார்த்து இறைவி ஜெயந்தி நிறைய பேர் இருக்குது தேவி அவர்களெல்லாம் பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள். மண்டல் தலைவர் அரிமா சரவணனுக்கு கண்ணனுக்கு பாராட்டுகள் வாழ்த்துக்கள். அதுக்கு மேலே டிசி ஐ டொனேஷன் வித்யாசாகர் பற்றி கண்டிப்பாக சொல்லணும். அவர் போன வருஷம் 52 கண்ணன் ஜோடி தானம் பண்ணிட்டு அந்த ரொம்ப பெரிய விஷயம். அதனால் உங்களுக்கு பாராட்டுகள் வாழ்த்துக்கள். உங்கள் அனைவருக்கும் பாராட்டுகள் வாழ்த்துக்கள். இதுக்கு மேலே 2 முக்கிய விஷயமே இருக்குது. நம்ம வந்த நைட்டுக்காக காலையில் 8 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் சேர்த்து நம்ம செயலாளர் பொருளாளருக்கு அகாடமி இருக்குது. அதனால் நீங்கள் இங்கே இருக்க அனைத்து உறுப்பினர்கள் சங்கத்துக்கு அனைத்து உறுப்பினர்களுக்கு நான் ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். உங்களோட செயலாளர் பொருளாளருக்கு கண்டிப்பாக ஆரம்பிச்சிக்கிங்க. வந்த நைட்டுகளுக்கு கொஞ்சம் நோட் பண்ணிக்கிங்க. அடுத்த 19ஆம் தேதி ஆகஸ்ட் நம்ம கேபிட்டல் இன்ஸ்டலேஷன் இருக்கு. அதனால கவர்னர் அப்பீல் பண்ணிட்டு நமக்கு நீங்கள் ஸ்பெஷல் அனௌன்ஸ் பண்ணலாம். நீங்கள் 100% நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டா அந்த விழாவிற்கு ரொம்ப நல்லா கொண்டு வரணும். அதனால் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அந்த விழாவில் கலந்து கொள்வது மகிழ்ச்சி நிகழ்ச்சியில் வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம். அடுத்ததாக ஏற்காடு தலைமை பணிவு அறக்கட்டளைக்கு 1 லட்சம் ரூபாய் சின்னசாமி அவர்கள் உடனடியாக முன்னாள் ஆளுநரிடம் ஒப்படைப்பார். முன்னாள் ஆளுநரிடம் ஒப்படைப்பார். அமைச்சரவை பொருளாளரிடம் ஒப்படைப்பார். அடுத்து நினைவு பரிசுகள் வழங்கப்படும். அண்ணா அப்படியே இங்கே பாருங்கண்ணா. அண்ணா அண்ணா இங்கே பாருங்க. அடுத்து உடனடி முன்னாள் ஆளுநர் அரிமா விஸ்வநாதன் அவர்களுக்கு நினைவு பரிசு தலைவர் வழங்குவார். தொடர்ந்து முன்னாள் ஆளுநர் அரிமா விஜயகுமார் அவர்களுக்கு நினைவு பரிசு தலைவர் அவர்கள் வழங்குவார். அடுத்து முதலாம் துணை ஆளுநர் அவர்களுக்கு மோதிலால் அவர்களுக்கு நினைவு பரிசு தலைவர் அவர்கள் வழங்குவார்.
அடுத்து இரண்டாம் துணை ஆளுநர் அவர்களுக்கு அன்புக்கரசு அவர்களுக்கு நினைவு பரிசு தலைவர் அவர்கள் வழங்குவார். அடுத்து முன்னாள் ஆளுநர் பெருந்தகை விஜயகுமார் அவர்களுக்கு நினைவு பரிசு தலைவர் அவர்கள் வழங்குவார். அடுத்து முன்னாள் ஆளுநர் பெருந்தகை அரிமா மணி அவர்களுக்கு தலைவர் அவர்கள் நினைவு பரிசு வழங்குவார். அடுத்து முன்னாள் ஆளுநர் பெருந்தகை அரிமா டிஆர் தமிழ்மணி அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்குகிறார். அடுத்து முன்னாள் ஆளுநர் பெருந்தகை ஏபி சுப்பிரமணியம் அவர்களுக்கு தலைவர் அவர்கள் நினைவு பரிசு வழங்குவார். அது அவருக்கு அடுத்து கிழக்கு அரிமாச ஈரோடு கிழக்கு அரிமாசங்க இளங்கோ அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்குவார் தலைவர் அவர்கள். அடுத்து வேலு அவர்களுக்கு நினைவு பரிசு தலைவர் அவர்கள் வழங்குவார். அடுத்ததாக மேடையில் பின்னால் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் தலைவர் அவர்கள் நினைவு பரிசு வழங்குவார். அரிமா சக்திவேல் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்குவார் தலைவர் அவர்கள். அடுத்து சுப்பிரமணியம் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. அடுத்து அரிமா மேகநாதன் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்குகின்றார் தலைவர். அடுத்து கண்டோல திட்ட தலைவர் முஸ்லிம் அகர்வால் அவர்களுக்கு நினைவு பரிசு. வட்டார தலைவர் கண்ணன் அவர்களுக்கு தலைவர் அவர்கள் நினைவு பரிசு வழங்குகின்றார். மண்டல தலைவர் மண்டல தலைவர் அவர்களுக்கு தலைவர் அவர்கள் நினைவு பரிசு வழங்குவார். சோழசிராமணி அரிமா சங்க தலைவர் முன்னாள் தலைவர் அரிமா எஸ்என் செங்கோட்டையன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். தலைவர் அவர்கள் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்குவார். சோழசிராமணி அரிமா சங்க பட்டய தலைவரும் முன்னாள் ஆளுநருமான சந்திரசேகரன் அவர்களுக்கு தலைவர் அவர்கள் நினைவு பரிசு வழங்குகின்றார். அவர்களது துணைவியார் அவர்களுக்கும் தலைவர் அவர்கள் நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கின்றார். நன்றி உரை சோழசிராமணி அரிமா சங்க செயலாளர் அரிமா
குணசேகரன் அவர்கள். அனைவருக்கும் நன்றி. 25ஆம் ஆண்டு வெள்ளிவிழாவில் பதவியேற்பு கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். முடிந்த அசைவ சைவ விருந்து ரெடியாக இருக்குது, போய் சாப்பிட்டு கலந்துருவாங்க. தலைவர் அவர்கள் கூட்டத்தை முறைப்படி வைத்து வைப்பார். புதிய தலைவர் அவர்களுக்கு சார்பை அணிவித்து கௌரவிக்கும் நண்பர்கள் அவர்களை கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். தாய் சங்கமான ஈரோடு கிழக்கு அரிமா சங்கம் சார்பாக தலைவர் அவர்களுக்கு முதலாக மரியாதை செலுத்துகிறார்கள். அவரை தொடர்ந்து மற்ற நண்பர்கள் புதிய தலைவரை அவர்களை வாழ்த்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். தலைவருக்கு தான் போக மாட்டேன். தலைவருக்கு போட்டுருக்கேன். தலைவர் போட்டோவுக்கே போஸே கொடுக்க மாட்டேங்கிறேன். போஸ் கொடுக்க தலைவர் அடுத்து முதல்ல சார்லாம் எடுத்துட்டு வந்து அதான் பெரிய சாமிக்கிறார்